நம பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மன்னாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கா நம்மானாய், சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கடலடி நாட்டி நான்மலர் தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி ஓரூரும் ஒழியாமை ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புருவும் கருங்கூந்தல் செவ்வாய் வெண்ணகை பச்சை கன்னியொடும் தார்கமள் பூங்காந்தளந்தோட் குமரனொடும் மணிசிங்காதனத்து மேவி சீர்பரவுவான் புலவர் நைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும் வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபானுடன கமல வசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எம்குடி ஆளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். மருந்தீச்சரத்தில் தேவாசிரியன் திருக்காவணத்திலே தொடர் சொற்பொழி உரையாக நடந்து வரும் தர்மயாதீன ஸ்தாபனாச்சாரியராக விளங்கும் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பாடியருடைய சிவபோகசாரம் ஞான நூலிலே இந்த மாதத்திற்கான வகுப்பில் 45வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு விஷயமாகிறது. இந்த பகுதி முழுவதுமாய் ஆச்சாரியரை கொண்டு சிவபெருமானுடைய சங்கல்பத்தை, தன்னுடைய சங்கல்பத்தால் எதொன்றையும் பெருமான் ஸ்தாபித்துக் கொள்ளக்கூடியவர், இந்த அளவிலே இது என்று பெருமான் நிர்ணயித்து விட்டால் அதை மாற்றும் திறன் வேறு யாருக்குமே இல்லை என்னும் அளவிற்கு அவருடைய பராக்கிரமம் எவ்வாறு விளங்குகிறது என்பதை காட்டிக் கொடுக்கிறார். இதற்கு முந்தைய பாடலிலே உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக கள்ளமலம் பொய்யாக எண்ணுட் புகுந்தவார் என்கொலோ ஐயா தியாக வினோதா என்று நித்தமும் வினோதங்கள் புரியும் தியாகாதிராஜனுடைய திருநாமத்தை வைத்துச் சொல்லி, நீர் என்ன வினோதம் செய்தீரோ, அடியேன் ஆனவாதி மலங்களால் மூழ்கடிக்கப்பட்டு அடியேனுடைய உள்ளமும் இருண்டு போயிருக்க அதனுள்ளே நீர் இருக்கும் தன்மையை காட்டிக் கொடுத்தீரே, அந்த இருள் மாசை நீக்கி ஞான ஒளி கூட்டி என்னுள் தேவரீர் வீற்றிருக்கும் சிறப்பையும் காட்டிக் கொடுத்தீரே, இந்த வினோதத்தினால்தான் உமக்கு தியாக வினோதன் என்று திருநாமம் சாத்தப் பெற்றதோ என்று தியாகாதிராஜ பெருமான் அடியார் திருவுள்ளத்தில் நீங்காது வசித்து தம் இருப்பையும் காட்டிக் கொடுத்து அவர்களை தேர்த்தும் அந்த பெரும் பணியை அந்த நாமத்தோடேயே செய்வதை கொண்டாடி இந்த விதத்தில் திருவுள்ளம் பற்றி அருளினார். அதைத் தொடர்ந்து இன்று நாம் பார்க்கவிருக்கும் பாடல், ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின்செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் கொள்ள வேண்டிய பிடிப்பு ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும், மனசு வாக்கு காயம் இந்த மூன்றினாலும் எது நான் செய்வதாகினும் எல்லா தேவர்களுக்கும் தேவனாய் தேவாதி தேவனாய் தேவாதி ராஜனாய் விளங்கும் மகாதேவன் என்ற திருநாமத்தால் அறியப்படும் பரம்பொருளே, அது நின்செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. அடியேன் ஒரு விஷயத்திலே ஈடுபட்டேன் என்றால் அது நின்னருளால் அன்றி மற்ற இல்லை, அது நின்செயல் அன்றி மற்றில்லை என்றபடிக்கே ஆச்சாரியர் பெருமக்களை பெருமான் வெவ்வேறு காலங்களிலே தடுத்தாட்கொண்டான். ஞான சம்பந்தாதிகளை அவரவர்களுக்கான நிலையிலே தடுத்தாட்கொண்டவாறே அவரவர்கள் பதிகம் பாடத் தொடங்கினார்கள். சம்பந்தர் எல்லா ஞானமும் அந்த நொடிப்பொழுதே பெறப்பெற்று இன்னதன்னதென்று அல்லாது எல்லா விதமான ஞானமும் அந்த முலைப்பால் பருகியவாறே பெறப்பெற்று தோடுடைய சிவேன் என்று எடுத்து பாடியதும், தம்முடைய தமக்கையார் கையிலே திருநீற்று பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அதை தரித்த மாத்திரத்தில் அப்பர் சுவாமிகள் திரு அதிகை வீரட்டானத்து எம்பெருமான் திருவடிகளிலே தம்முடைய சூலை நோயின் வீரியத்தையும் அது படுத்தும் பாட்டையும் விண்ணப்பமாய் வைக்க அதுவே அருட்பாடலாய் மலர்ந்ததுவும், நீ பாடி நான் கேட்க வேண்டும் சுந்தரா, அதற்காகவென்றோ இத்தனை லீலைகளையும் செய்தோம் என்று சுந்தரரை பின்தொடர்ந்து ஓடிப்போய் அவரை வலிய பிடித்து அவர் தமிழ் கேட்க பெருமான் உவந்ததுமாய் இப்படி அருளாளர்களை தடுத்தாட்கொண்ட மாத்திரத்திலே அவர்களெல்லாம் பாடத் தொடங்கினார்களே. இத்தனை பாடல்களையும் பாடி முடித்து அவர்கள் கொண்ட எண்ணம் யானாய் தன்னைத்தான் பாடி என்றபடிக்குத்தான். என்னுள்ளே இருந்து என்னைத்தான் பாடுவித்து கொண்டான்.
இல்லை என்றால் எம்பெருமான் பெருமையை நம் போன்ற சாமானியர்கள் உணர்வது எவ்வாறு? சிவபுராணத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் அதை வாசிக்கும் போது, நாயாய் கிடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே என்ற வரிகளுக்கெல்லாம் உள்ளம் கலங்காதவர்கள் யாரேனும் உண்டா? அப்படியே திருவாசகத்திலேருந்து ஒரு பாடலை எடுத்து பார்க்கும்போது அது நம் உள்ளே சென்று மனதை ஏதோ பிசைந்து ஒரு விதத்திலே நம்மையும் கேவி அழச் செய்கிறதே. அப்படி இந்த பெருமான் செய்யும் பெருங்கருணை இது என்று வியந்து நாம் கொண்டாடக்கூடிய அளவிற்கு நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் யாரால் அது முயன்றிருக்க முடியும்? ஞானசம்பந்தாதிகள் தான் பாடினார்களான்னு கேட்டால் இல்லை இல்லை, எம்பெருமானே தன்னுள்ளே இருந்து தான் பாடிக்கொண்டான் என்கிறார்கள். என் நிலையில் தான் இருந்து என்னை பாடுவித்துக் கொண்டானே என்று நான் செய்ததில்லை என்பதை ஆயிரமாக பாடல்கள் எல்லாம் பாடி முடித்த பிறகு அடியார் பெருமக்கள் எடுத்துக்கொண்ட திருவுள்ளமது. அந்தபடிக்கே செய்த எந்த ஒரு சிவபுண்ணிய செயலும் பெருமான் திருவருளால் தன்னை கொண்டு அவன் செய்வித்துக் கொண்டான் என்ற அளவில் தான் செய்தேன் என்ற ஆணவத்திற்கு இடமில்லாதே ஆச்சாரியர்கள்லாம் கொண்டார்கள். இப்போ நம்முடைய நிலை, இந்த எண்ணத்தை ஏதான விதத்தில் அடைய முடியுமான்னா முயற்சி செய்து அடைய முடியாது. அதையும் நின் திருவருளாலே உணர முடியும், அந்த அளவிலே உணர வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ நாளையிலிருந்து நான் செய்யும் எந்த செயலுக்கும் நான் பொறுப்பில்லை, எல்லாம் ஈசன் செயல் என்று நான் கைவிட்டு விடலாமான்னா ஏதோ ஒரு சில மணித்துளிகள் நினைவில் இருக்கும். அது ஒரு சில மணித்துளிகள் இருந்தால் கூட அது மணி நேரத்திற்கு கூட அந்த எண்ணம் எல்லாம் இராது. ஏன்னா அந்த எண்ணம் வந்து விட்டால் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் சிவபெருமான் இந்த இடத்திலே எப்படி திருவுள்ளம் பற்றி இருப்பார் என்று பார்த்து பார்த்து எடுக்கும்படிக்கு ஆகிவிடும். அது ஆகக்கூடியதா? அது நம்ம மனசிலே அத்தனை சுத்தி இருந்தால் பெருமான் தன்னுடைய படைப்புகளான உயிர்கள் எல்லாரையும் எப்படி பார்க்கிறானோ அதுபோலே நாமும் பார்க்கிறேங்கிற எண்ணம் வந்துடுமே. அவ்வளவு சுலபத்தில் வந்துடுமா? அது உடன் பிறந்தவர்கள், நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரிடத்திலேயும் பேதமில்லாது பாராட்டக்கூடிய ஒரு உள்ளமெல்லாம் தனி சுலபமே கிடையாது. ஆச்சாரியர்களுக்கு வரும். யார் அழுதாலும் போய் அந்த அழுகையை நிறுத்தணும்னு ஆச்சாரியர்கள் சங்கல்பிப்பார்கள். அவர்களுக்கு அந்த எண்ணம் வாய்க்க பெற்றது. நமக்கு அது அவ்வளவு சுலபம் இல்லை. அதனால் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை நானாக விட்டுவிட்டேன்னு சங்கல்பிக்க முடியாது. ஒரு காலத்தில் அது முடியாது. அப்படி செய்தாலும் என்ன ஆகிடும், நானே அதை விட்டுட்டேன்னு அந்த இடத்துல ஒரு ஆணவம் தொக்கி நிற்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா நின் திருவருளாலே உணரின்னு அந்த இடத்துல அழுத்தி சொல்லுகிறார். ஏதேது செய்தாலும் காரியமாக என் உடம்பிற்கு நீ கொடுத்திருக்கிற இந்த இலக்கணமாகிற கைகள், கால்கள், இந்திரியங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு நான் செய்யக்கூடிய செயல் எதுவோ அந்தபடிக்கு ஏதேது செய்தாலும் காயத்தை கொண்டு ஆற்றக்கூடிய எல்லா செயல்களும் அதிலே நன்மை தீமையோடு சேர்த்து வாசியற எல்லாவற்றையும் சேர்த்தே பார்க்கிறோம். எல்லாம் நினது செயல் என்றபடிக்கு மேலே ஏதேது சொன்னாலும் வாக்கினாலே அடியேன் சொல்லக்கூடியது எதுவாக இருந்தாலும் யார் மேலேயான கோபப்பட்டோம்னா நம்முடைய கோபத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறோம். ஒரு அரை மணி நேரம் கழித்தது பண்ணியிருக்க வேண்டாமோன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த க்ஷணப்பொழுதிலே நம்மையும் மீறி நாம் கற்ற கல்வியோ வயதோ அனுபவமோ எதுவுமே அங்கே உதவாமல் போய் கோபம் சிறந்தாரையே கொல்லும் இல்லையா சினம். யாரிடத்தே அது வந்ததோ அவர்களை அழிப்பது கோபத்திற்கு குணம். அந்தபடிக்கே அது நம்மை அழிக்கும்படியான சில சொற்களை இப்படி அங்கே சிதறவிடும்படியாக செய்துவிடும். எத்தனை கஷ்டப்பட்டாலும் அந்த சொற்களை நாம் ஒரு காலத்திலையும் அள்ள முடியாது. வாயிலிருந்து உதிர்ந்தது தான், அதை அள்ளவே முடியாது. அது படுத்தின பாடு படுத்தினது தான். அது எண்ணத்தை அங்கே போய் மாற்றியதோ அது மாற்றினது தான். ஒரு காலத்திலையும் மாற்ற முடியாது. இப்போ என்ன நினைக்கிறோம், இந்தபடிக்கு நான் கூடாத சொற்களை எப்போதான சொன்னேன்னா அதுவும் சிவன் செயல் ஆகுமா? அது சிவன் செயல் ஆகுமா? எம்பெருமான் செயல் தானா? வினையை ஊட்டுவித்திருக்கிறான். அவன் ஊட்டுவித்த வினை அந்த இடத்தில் அந்த பொழுதில் பல நேரங்களில் இந்த மாதிரி இவர் பேசி நான் பார்த்ததே இல்லை, அன்னைக்கு என்னமோ தெரியல, ஏதோ கிரகச்சாரம் போல இருக்கு, அந்த மாதிரியெல்லாம் வார்த்தை விடாதவர் இந்த படிக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். அதனாலே அந்த காட்சியெல்லாம் மாறிப்போச்சு, அவர் பேரிலே இருந்த எண்ணம் கூட மாறி போகுமோன்னு பயப்படும்படி ஆகிட்டதேன்னு பழகவே இல்லாத யாரோ ஒருத்தர், எப்போதுமே அப்படி பேசாதவர், திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு கிரகச்சாரம் வினைப்பயனை எம்பெருமான் அந்த விதத்தில் விட்டுவிட்டான். அதனால தான் இந்த வினையை பார்த்து 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 பயந்து எம்பெருமானே நீயே துணை என்று வைத்து கொண்டிருந்து பேசுவதை குறைத்து கொள்வதை ஆகச்சிறந்த மருந்தாகவே சொல்லுகிறார்கள். உள்ளபடியே பணம் செலவில்லாத செய்யக்கூடிய கிரகச்சாரத்திற்கான பிராயச்சித்தத்திலே எந்த கிரகம் நீச்சமாக இருந்தாலும் அது வேலை வாயின் வழியே நடைபெறும். அதுவும் சனீஸ்வரனுடைய காரியங்கள் எல்லாம் வாயின் வழியே நிறைய நடைபெறும். நாம் விளையாட்டாக சொன்னதாக நினைத்து சொல்ல அது அந்த இடத்திலே நம்முடைய நிலையையே மாற்றி வைத்துவிடும். அதனாலே மௌனத்தை பெரிய பிராயச்சித்தமாகவே உபதேசித்திருக்கிறார்கள். ரொம்ப எளிமையாக பணம் செலவில்லாமல் செய்யக்கூடிய பிராயச்சித்தம் கிரகச்சாரத்திற்கு மௌனத்தை அனுஷ்டிப்பது ரொம்ப உத்தமமாக செய்யக்கூடிய பிராயச்சித்தம். அந்தபடிக்கு ஏதேது சொன்னாலும் வினை வழியே அதையும் ஊட்டுவித்தான். இல்லாமல் இல்லை, வினை வழியே அங்கே ஊட்டுவிக்கப்பட்டது. நான் இப்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, இந்த காட்சி, இந்த மாற்றம்ங்கிறது இன்றியாரோ நினைத்து இப்போது ஏற்பாடு செய்து நடந்ததா? அல்ல. இந்த உயிர் தோற்றம் என்ற ஒன்றெல்லாம் இல்லாமல் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பதுதானே.
அப்போது எம்பெருமான் சங்கல்பித்தான், இத்தனையாவது பிறவியிலே இந்த படிக்கு இந்த நாள் இந்த மணி இத்தனை நிமிடம் இந்த இடத்தில் இன்னாருடன் இவன் இதை சொல்லிக் கொண்டிருப்பான் அவன் சங்கல்பித்து விட்டான். அந்த வினையின் வழியே அந்த பிறவி தோற்றத்திலிருந்து இது தொடங்கி அந்த ஜென்மாவிலிருந்து இது தொடங்கி அவன் செய்யக்கூடியதையெல்லாம் உடனிருந்து அவன் அறிகிறான். இப்போ இதுக்கு மாற்றமே இல்லையா? எல்லாவற்றையும் தான் சங்கல்பித்து விட்டான் என்றால் இதற்கு மாற்றமே இல்லையான்னா திருவருளை நம்பி இருந்தால் அவன் சங்கல்பம் அந்த திருவருளாகவே நடைபெறும். அந்த திருவருளாகவே அது நடைபெறும். இப்போ வினையிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடியது பெருமானுடைய திருவருள் ஒன்றுதான் என்றபடிக்கு அதையே சிந்தித்திருக்கும் பட்சத்தில் வினைவசத்தால் இந்த இடத்தில் இன்னமாறு இவன் பேச வேண்டும்னு ஒரு கிரகச்சாரமே இருந்தாலும் அதை எம்பெருமான் தடுத்து நிறுத்தலாம், இல்லை அதன் போக்கை மாற்றிவிடலாம், அதன் வீரியத்தை குறைக்கலாம். அதெல்லாம் அவன் சங்கல்பம். அது எப்படி செய்வாருங்கிறத நம்ம கேட்கவே முடியாது. அவர் சங்கல்பத்தால் அதை மாற்றி கொடுப்பார். பல நேரத்தில் ஒரு ஆபத்திலிருந்து தப்பிச்சதும் அப்படியே ஒரு மூச்சு எடுத்துட்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சேன்னு நினைக்கிறோமே, அந்த படிக்கு தான். வேற எங்கோ வைத்த குறி, தலைக்கு வைத்த குறி கொஞ்சம் அசந்ததுனாலே தலைப்பாகையை மட்டும் சுமந்து கொண்டு போனது இல்லையா, அதை மட்டும் தட்டித்து போச்சே, அது மட்டும் தேவையில்லைன்னு நம்புறோமே, அந்த படிக்கு ஒரு க்ஷணப்பொழுதிலே அது மாறும்படியாக செய்து விடுவார். கண்ணிமைக்கிற நேரத்திலே காட்சி மாறுகிறதே, அந்த இடத்தில் திருவருள் அங்கே அப்படி வேலை செய்யும். அப்படித்தான் எம்பெருமான் இதை. அதனால தான் எம்பெருமானை நாடியிரு, அவரையே எப்போதும் சிந்தித்திரு, அவரை பிடித்து கொண்டே இரு, அவன் செய்யக்கூடிய அற்புதங்களை, அவன் நிகழ்த்தக்கூடிய லீலைகள், அடியார்கள் சொன்ன உபதேசங்களை, ஆச்சாரியர்கள் சொன்ன உபதேசங்களை சிந்தித்திருன்னு சொல்லுவது திருவருளே நோக்கி இருக்கும் வண்ணம் தான். அதையே சிந்தித்திருப்பதால் எண்ணம் செயல் நினைப்பு எண்ணம் செயல் சொல் எல்லாம் திருவருள் விளக்கமாகவே நடைபெறும். இல்லைன்னா ஊட்டுவித்தது அது பாட்டு வினைக்கணக்குக்கு நடக்கட்டும்னு விட்டுட்டா அந்தபடிக்கே அது போய்கொண்டிருக்கும். அதே வழியில் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மனத்தளவில் நான் சிந்திப்பதும் உன் திருவருளாலே. எம்பெருமான் திருவருளை ஒருவன் நம்பிய பிறகு, பெருமான் தான் இதையெல்லாம் செய்கிறான், அவன் திருவருளால் நடக்கிறதுன்னு நம்பின பிறகு தீமையான ஒன்றை அவன் நினைப்பானா? தீதான ஒரு செயலை அவன் செய்வானா? தீமையான ஒரு சொல்லை அவன் சொல்லுவானா? நீங்க பெருமான் வரைக்குமே போக வேண்டாம், சாமானிய சாஸ்திரங்கள் சொல்லுது. வள்ளுவர் ஒரு 10 குறள் பாடி கொடுக்கிறார் சொல் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு. தீனால் சுட்டபொன் உள்ளாருங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய தீர்க்கமான யோசனை, தீர்க்கமான சிந்தனை. அது நாவினால் சுட்டவோடு ஒரு காலத்திலும் ஆறாதுன்னு சாமானிய தர்மத்திலேயே ஒரு புலவர், ஒரு சாமானிய புலவர் ஒருவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் திருவருளால் ஈர்க்கப்பட்டவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால தான் அவரை வள்ளுவத்தேவன் நாயனார்னு வைத்து நாம் கொண்டாடுகிறோம். சாமானிய தர்மத்தையே சொல்லியிருந்தாலும் நாயனார்னு அவரை கொண்டாடுகிறோம். அவர் குரு பூஜையை சைவ மடங்கள் தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. சித்தாந்தத்தை நிறைய விளக்கி இருப்பார் அவருடைய பாடல்களிலே. அதற்கு உரை கண்ட பூர்வாச்சாரியர்களும் கூட சைவாகமங்களை வைத்துக்கொண்டே உரை கண்டிருக்கிறார்கள். சைவாகம மேற்கோள்கள் அதிலே பார்க்கப்படுகிறது. அந்த அளவிலே திருக்குறள் சாமானிய தர்மத்தை சொல்லத்தான் வந்ததென்றாலும் கூட சொன்னவர் பரமசைவர். அவர் கூட சொல்லிவிடுறார், வார்த்தைகளிலே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நாவினால் சுட்ட வடுவிற்கு மருந்தே கிடையாது, அது ஒரு காலத்திலும் ஆறாதுன்னு சொல்லிடுறார். இப்போ சாமானிய தர்மம் கூட இதை வலியுறுத்துதுன்னா எம்பெருமான் விசேஷ தர்மங்களாக ஆகமத்தை எல்லாம் சொல்லி இருக்கும் போது, பெருமான் இட்ட கட்டளையை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது மற்றொருவர் மனம் புண்படும்படியான சொல்லோ செயலோ என்னமோ கூட கூடாது. உள்ளுக்குள்ளே அவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்த ஒருவருக்கு கூடாத சிந்தனை எப்படி வரும்? உள்ளுக்குள் அவன் இருந்துத்தான் என்னை பேச வைக்கிறான் என்று உணர்ந்த ஒருவருக்கு கூடாத சொற்கள் எங்கிருந்து வரும்? அவனால் தான் இந்த செயலிலே நான் ஈடுபட்டேன் என்பவர்களுக்கு கூடா செயல்கள் எப்படி தோன்றும்? இப்போ உள்ளுக்குள்ளே அவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தாருக்கு இது மூன்றும் அவன் செயலாக மாறிவிடுவதால் அவன் வேண்டாம் என்று விதித்தவற்றை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவன் கூடாதுன்னு சொன்னதிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். நானே செய்கிறேங்கிற எண்ணம் வந்துட்டா எனக்கு தான் அறிவு போதாதே, அப்போ சரியோ தவறோன்னு தெரியாமல் பல நேரத்திலே கூடாதவற்றை சிந்திக்கிறேன், கூடாத செயல்களிலே ஈடுபடுகிறேன், கூடாத சொற்களை அடியேன் சொல்லுகிறேன். அவ்வாறு அல்லாமல் எம்பெருமானே ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று, இது முழுக்க உன் செயலே என்று எண்ணியிருந்து. இதே சிவபோகசாரத்திலே மேலே வேற ஒரு பாடலிலே ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆவணப்படுத்தி கொடுக்குறார் ஒரு காட்சியை. இதில் விளையாட்டு என்னென்னா, விசேஷம் என்னென்னா, குருஞான சம்பந்தர் அந்த பாடலை பாடி கொடுத்துடுறார். ஆனால் அந்த 2 பாடலுக்குமான காரணம் அதிலிருந்து 6 பட்டங்கள் கடந்து 7வது குருமகா சன்னிதானங்கள் காலத்திலே தான் தெரிய வந்தது. அப்போதே இதை கணித்து சுவாமிகள் பாடி கொடுத்தாரே என்று. தர்மயாதீனத்தின் அருளாட்சியிலே 7வது பட்டத்து குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளி இருந்த காலம். அதுபோது மராட்டிய மன்னர்கள் 1700களினுடைய கடைசி 1800களாக இருக்கணும். இப்போ மராட்டிய மன்னர்கள் தஞ்சையை ஆட்சி செய்து வந்த காலம். அப்படிப்பட்ட அந்த ஒரு மராட்டிய மன்னன் ஆடி அமாவாசை தினத்திற்காக திருக்கடவூரிலே போய் கடலிலே சமுத்திர ஸ்நானம் செய்யணும்னு சொல்லி தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டு யாத்திரையாக வருகிறான். அவன் தர்மபுரத்தின் புறத்தே ஒரு பகுதியிலே மன்னன் பந்தல்னு சொல்லக்கூடிய இடம்,
அது மன்னன் பந்தலிட்டு தங்கிய ஊராக சொல்லப்படுகிறது. அந்த ஊரிலே அவன் தங்கி இருக்கிறான். இரவு பொழுது அங்கே தங்கி இருக்கிறார்கள். அரசர் இல்லையா, அவரோடு பெரிய கூடாரம் எல்லாம் அமைத்து அங்கே தங்கி இருக்கிறான். இரவு தானும் தன்னுடைய அவனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய மந்திரிமார்கள்லாம் சூழ அமர்ந்திருக்கிறார்கள். ஏதோ பேச்சு போய்கிட்டு இருக்கு. அப்போது பக்கத்தில் ஒரு திசையிலிருந்து கோயிலிலே மணி அடிக்கக்கூடிய சப்தம் கேட்டது. ஒரு சிஷ்டாச்சாரம் உண்டு, மணி அடிக்கிற சப்தம் கேட்டால் அந்த திசை நோக்கி கை கூப்பணும்னு விதி சொல்லியிருக்கு. சிவாலயத்திலே பூஜை காலத்திலே மணி அடிக்கிறார்கள்னு தெரிந்து கொண்டால் அந்த பூஜையிலே நாம் கலந்துக்கிறோமோ அது கண்ணுக்கு தெரிஞ்சுதா, கோவில் எது, இதெல்லாம் தெரிய வேண்டியதில்லை. 1000 லட்சம் மணி அடிக்கிற சத்தம் கேட்டதுன்னா அது வரக்கூடிய திசை நோக்கி கை கூப்பணுமா. அந்த அஞ்சலியை எம்பெருமான் கணக்கிலே சேர்த்து கொள்வான். அன்னைக்கு இந்த கோயில் 1000 லட்சம் போது அவன் கைகூப்பினானேன்னு அதை கணக்கிலே சேர்த்து கொள்வார். ஒரு முறையும் இப்படி கைகூப்ப வினை தீர்த்து கொடுப்பானாம் எம்பெருமான். என் கையிலே ஒன்றுமில்லை, உன்னையே நம்பிட்டேன்னு மனசார செய்கிறோமோ இல்லையோ, ஒரு அஞ்சலியாகி இதை செய்தாலும். சில நேரத்தில் நாடகத்திலே யாரான நடிப்பதை பார்த்தே நாம் கூட உணர்ச்சி வசப்படுவோம். அது நாடகம்தான் தெரிந்தாலும் கூட அங்கே யாரோ அழுதார்கள்னா நமக்கு அழுக வரும். கடைசியில் ரொம்ப மனசு உருக்குறாப்புற ஒரு காட்சி வந்ததுன்னா நாம் பயம் கொள்வோம். அங்கே யாருக்கும் ஒன்றும் ஆபத்தில்லைன்னு சர்வ நிச்சயமாக தெரிந்தாலும் இது ஆயிடக்கூடாதேன்னு நாம் இறைவன்கிட்டெல்லாம் வேண்டிப்போம், இந்த மாதிரி ஆகிடக்கூடாது பெருமானே. இப்படியெல்லாம் நம்மை ஒரு நாடகம் தானே, அதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு மனசுக்குள்ளே எப்படி போய் அது உணர்ச்சியை பெருக்குதோ, அதுபோலே நான் கைகூப்பும் போது உணர்ந்தேனோ இல்லையோ, நாடகமாக கைகூப்பினாலும் எம்பெருமான் அதை கணக்கிலே சேர்த்துக் கொள்ளுகிறார். அதுக்காகவான கைகூப்பினான்ல, என் பேரில் பார்த்து தான் அவன் கைகூப்பினான்னு திசை நோக்கி வைத்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வானாம். அப்படியெல்லாம் அங்கீகரிப்பானா எம்பெருமான். அதனால் மணி அடிக்கிற சத்தம் கேட்டால் அந்த திசை நோக்கி கைகூப்பணும்னு ஒரு விதி சொல்லியிருக்கு. அந்தபடிக்கு அப்போது அந்த இரவு வேளையிலே மன்னன் அந்த மணி சத்தத்தை கேட்டு அது இருக்கும் திசை நோக்கி எழுந்து நின்று கைகூப்பி வணங்கினானாம். அவனோடு வந்திருந்தவர்கள் அதை ஆட்சேபித்து தடுத்து நிறுத்தினார்கள். மன்னா, நீ ஒரு பெரிய அபச்சாரம் செய்து விட்டாய், ஒரு கூடாத பெரிய பாவத்தை செய்து விட்டாய். கோயில் மணி அடிக்கிற சப்தம் தானே, அதற்கு கைகூப்ப வேண்டியது சிஷ்டாச்சாரமாச்சே, பெரியவர்கள்லாம் கடைபிடித்த முறையாச்சே, அதிலே என்ன அபச்சாரம் வந்திருக்கும்னு கேட்டபோது அவர்கள் சொன்னார்களாம், அது ஏதோ கோயில் பூஜைன்னு நினைத்து கொண்டாய், அது அப்படி அல்ல. தர்மபுரம்னு பக்கத்திலே ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே குருஞான சம்பந்தர்னு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் இருந்தார். ஆனால் வர்ணத்தால் அவர் 4வது வர்ணத்தை சேர்ந்தவர். அந்த வர்ணத்தை சேர்ந்தவர் அவர். அந்த வர்ணத்தை சேர்ந்தவர் இறந்துவிட்டு போய் அவர் பரிபூர்ணம் கூடின பிறகு சமாதி கட்டி இருக்கிறார்கள். இது அந்த சமாதி கோயிலிலே நடைபெற்ற பூஜை. ராத்திரி வேளையிலே அந்த சமாதி கோயிலில் நடைபெற்ற பூஜை. நீயோ சத்திரிய வர்ணத்தை சேர்ந்தவன், ஒரு 4வது வர்ணத்தை சேர்ந்தவருடைய சமாதியை சத்திரிய வர்ணத்தவனான நீ எழுந்து நின்று வணங்கினது மகாபச்சாரம். இதனால் உன்னை பாவம் சம்பவித்தது, உனக்கு இது பாவமாக உன்னை பிடித்து கொண்டதேன்னு சொல்ல மன்னன் பயந்தானா. நாம் மன்னருக்கு ஒரு பாவம் எல்லாம் சூழ்ந்து விட்டால் அது பிரஜைகளையும் ராஜ்யபாரத்தையும் சேர்த்தே அது ஆக்ஷேபிக்கும், அங்கே தானே சிரமப்படுத்தும். அதனால் மயந்த மன்னன் இதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு அவர்களிடத்தையே கேட்க, நாம் பண்ணின தப்பை மற்றவர்கள் பண்ணாதபடிக்கு பாதுகாத்தால் அதுவே பிராயச்சித்தம் ஆகிடும். அதனால் நீ என்ன பண்ணுற, இந்த கோயில் இருக்கிறதுனால தான் இவ்வளவு சிரமம், நீ ஆட்களை ஏவி இந்த சமாதி கோயிலை நிரவி விடு, அது இல்லாதபடிக்கு அதை செய்து விடுன்னு சொல்லி மன்னருக்கு இதை ஒரு அறிவுரையாக சொன்னார்கள். கேட்ட மன்னனும் சரி சொல்பவர்கள் சொல்கிறார்கள்னு கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்திருக்கணும். அவ்வாறு செய்யாமல் அவனுடைய பணியாட்களை ஏவி இந்த திசையிலே ஏதோ ஒரு சமாதி கோவில் இருக்கிறதாம், அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர் ஏதோ 4வது வர்ணத்தை சேர்ந்தவராம், அதை நீ இடித்து தள்ளிடுன்னு சொல்லி ஆக்ஞை பிறப்பிக்க அந்த வீரர்களும் அங்கே சென்றார்கள். சென்றவர்கள் இவங்க ராஜகிங்கரர்கள், ராஜாவினுடைய பணியாட்கள். யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், ஒன்றும் கேட்க வேண்டியதே இல்லை. நேராக வந்தவன் கடபாரை கொண்டு அதை இடிக்கலாம்னு சொல்லி புறப்பட்டு வந்து விட்டானாம். பார்த்த அடியார் திருக்கூட்டத்தவர்கள் பயங்கொண்டார்கள். நேரே குருநாதரிடத்தே போய் சொன்னார்கள், ஆச்சாரியர் அங்கே ஞானபீடத்திலே அமர்ந்திருக்கிறார், இந்த ஆச்சாரியர் திருவடிகளிலே விழுந்து பணிந்து சுவாமி நம் குருமுதல்வருடைய சமாதி கோயிலை இடிக்கும்படியாக மன்னனுடைய ஆணையாம், அதை இடிப்பதற்கு ஆட்கள் வந்து விட்டார்கள்னா. உடனே நாம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு புறப்பட்டு அங்கே ஓடி போயிருப்போம். அது செய்ய வேண்டியது தர்மம் தான். ஆனால் இவர்கள் கூடியிருந்த பக்குவம், நான் காப்பாற்றினேங்கிற எண்ணம் வரலாமா? நான் செய்தேங்கிற எண்ணத்தோடு அதையும் நாம் அணுக முடியுமா? நான் செய்கிறேன்னு புறப்பட்டு போயிட்டா காப்பாற்ற வேண்டிய சுவாமி பேசாமல் இருந்தார்னு ஆயிடுமே. ஒருவேளை இறைவனுக்கு பலம் இல்லைன்னு ஆயிடுமே. ஈசன் பலகீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம். ஈசனே ஆக்குவதும் ஆக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவது யாம் என்ன பிறரை நொந்துன்னு சொல்லி பாடிவிடுறார். ஈசன் ஒருவேளை பலகீனனாக இருந்தால், அவனுக்கு பலம் போதலேன்னு ஒரு காட்சி வந்தால், இந்த கோயில்கள்லாம் இப்படி க்ஷீணப்பட்டு போகுதே எம்பெருமான் கேட்கவில்லையேன்னு நாம நினைத்து அதை பாதுகாக்க புறப்படலாம். எனக்கு அந்த எண்ணம் இன்னும் வரலை. பெருமானுக்கு பலம் குன்றியதாக நான் உணரவில்லை. எம்பெருமான் சர்வசக்தன், அவனுக்கு சர்வ வல்லமைகளும் உண்டு, நினைத்த மாத்திரத்திலே எதையும் செய்யக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு உண்டுன்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆகக்கூடாத ஒரு காரியம் நடந்தால் அவன் பலஹீனன் என்று பெயர் பெறுவான். அப்படி நான் நினைத்தேன்னா அது அடியனுக்கு அபச்சாரமாகும். அதனால் ஒரு காலத்திலும் நான் முயன்றேன்னு போய் அதை தடுத்து நிப்பாட்ட மாட்டேன்.
பெருமான் அதர்மத்தை தான் பார்க்க மாட்டார், தான் அழிப்பார்னு இருக்கு. ஒன்னா ரெண்டா நூற்றுக்கணக்கில் புராணங்கள்லே அவன் தன்னை அண்டியவர்களுக்காக அவர்களை ஹிம்சித்தவர்களை அழித்திருக்கிறானே, அவர்களையும் திருத்தி பணி கொண்டவன் தானே எம்பெருமான். அப்படி இருக்க ஒரு அரசனுடைய பணியாட்கள் வந்து செய்தால் குருமுதல்வருடைய சமாதியை இப்படி அவன் நிறுவினான் என்றால் ஒரு சாமானியப்பட்ட சமாதி கோவிலாது. அதிலே சமாதி படுத்தப்பட்ட ஆச்சாரியர் முதலாவது குருமகா சன்னிதானங்கள் அவர் அங்கே சமாதிப்படுத்தி ஆகிவிட்டது. அடுத்த பட்டத்திலே ஆனந்த பரவச தேசிகர் என்ற ஒரு பரமாச்சாரியர், அவருக்கு பட்டம் சாத்தியாச்சு. அவர் என்ன, அவருக்கு ஒண்ணுமே தெரியாத ஆச்சாரியரை தவிர சகல ஞானமும் ஆச்சாரியர் வடிவத்திலேயே பார்த்தவர். ஆச்சாரிய பதவி கிடைத்ததுன்னு அவர் சங்கல்பித்தாரா? இல்லை, ஆச்சாரியர்னு பட்டம் கட்டிட்டாங்க. அவர் என்ன பண்ணினார்னா, குருமகா சன்னிதானம் குருமுதல்வருடைய சமாதி கோயிலுக்கு மேற்கு புறத்திலே எழுந்தருளி, அதாவது அதுக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டார். அந்த சமாதியினுடைய விமானத்தை பார்த்து கொண்டே இருந்தார். இந்த கோயிலின் விமானத்தை பார்த்தபடியே தவத்திலே மூழ்கியிருந்து அப்படியே பரிபூர்ணம் கூடினார். அவர் உபதேசம் என்ன பண்ணினார், ஸ்தோத்திரங்கள் என்ன பண்ணினார், பாடல்கள் ஏதாவது பாடி கொடுத்தாரா, சித்தாந்த வகுப்பு எடுத்தாரா? ஒன்றுமே இல்லை. இப்படிப்பட்ட தெரிவு, இப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவருக்கு ஆச்சாரியரை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இன்றைக்கும் பல பேர் கண்களுக்கு அவர் பாதி ராத்திரிக்கு மேலே ஏகாந்தமாக இருக்கக்கூடிய காலத்திலே தர்மபுரத்தின் வீதிகளிலே ஆச்சாரியருடைய சமாதி கோயிலை பிரதட்சணம் செய்து வரக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறார்கள். ஆனந்த பரவசர் இன்னும் கூட சமாதியிலிருந்து கலைந்து ஆச்சாரியருடைய சமாதி கோயிலை பிரதட்சணம் செய்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. நீண்ட ஜடாபாரத்தோடு காஷாயம் தரித்து ஜடையை சுமந்தபடியே அவர் வீதிகளிலே நடக்கக்கூடிய காட்சியை கண்ட அன்பர்கள் சொல்லி கேட்டதுண்டு. அத்தனை சிறப்பு அந்த ஆச்சாரியருக்கு. அந்த சமாதி கோயிலிலே போய் விளக்கேற்றி வழிபட்டு மனமுருக பிரார்த்தித்தால் எல்லா விதமான வரங்களும் கிடைக்கப்பெறும்னு பயன் பெற்றவர்கள் சொல்லுகிறார். குழந்தை வரத்திற்கு ஆனந்த பரவசருடைய சமாதிக்கு போய் அந்த சன்னதியிலே வேண்டி பிரார்த்தித்துக் கொண்டு பிறந்த குழந்தைக்கு அந்த திருநாமத்தை சாத்திய கதைகள் அநேகம் உண்டு. பலருக்கும் அந்த திருநாமம் சாத்தப்பட்டிருக்கும் அந்த பகுதிகளிலே. அங்கே போய் பெற்றவர்கள், நான் தர்மபுரத்திலே வயது முதிர்ந்து போய் பிள்ளை பேரு வாய்க்க முடியாதவர்களுக்கு கூட பிள்ளை கொடுத்த வரம் கொடுத்த ஸ்தலம் அது. அப்பேற்பட்ட ஞானியர்கள்லாம் இருக்கக்கூடிய தலம். அங்கே ஆனந்த பரவசருக்கு இவ்வளவு சிறப்பு. இப்போ அவர் போய் சமாதி கூடி விட்டார். அவருக்கு அடுத்து யாருங்கிறத அவர் நியமிக்கலை. இப்போ அடியார் திருக்கூட்டத்தவர்கள்லாம் தம்பிரான் சுவாமிகள்லாம் எழுந்தருளி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஆச்சாரியர் சூட்டாமல் நாமே எப்படி அடுத்தவரை தேர்ந்தெடுப்பதுன்னு நின்ற போது குருமுதல்வர் தன்னுடைய சமாதி நிஷ்டையை கலைத்து கொண்டு வெளிப்பட்டார். மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டு வந்து மூன்றாவது குருமகா சன்னிதானங்களாக சச்சிதானந்த தேசிகர் என்பவர் ஒருவரை காட்டி கொடுத்து அவருக்கு பட்டம் கட்டி மீண்டும் போய் அவர் சமாதி கூடினார். அப்படிப்பட்ட சமாதியை இடிக்க சொல்லித்தான், அந்த கோயிலை இடிக்க சொல்லித்தான் மன்னன் ஆக்ஞாபித்திருக்கிறார். அது உள்ளே அவர் இருக்காரப்பா. ஈசன் பலஹீனனானான் என்றால் ஆலயத்திலே ஒரு மோசமாச்சுன்னு நாம் சொல்லலாம். பெருமானுக்கு பலமெல்லாம் இன்னும் ஹீனப்பட்டு போகலைன்னு நான் நம்புகிறேன். அந்த எண்ணத்திற்கு ஒரு பங்கம் வந்துவிடும், நான் எழுந்து காப்பாற்றுறேன்னு சொன்னான். பெருமானை விடவும் நான் பலசாலியோன்னு என்ன வந்துடும். அதை செய்யலை, நாம் பெருமானிடத்தை விண்ணப்பம் வைப்போம்னு இருந்தார்கள். உள்ளபடியே நான் செய்கிறேன்ற எண்ணத்திற்கு இடமே கிடையாது. எதுவாகிலும் பெருமான் திருவடியிலே விண்ணப்பம் வைத்து கொண்டே இருந்தால் அதற்கானவர்களை கொண்டு எம்பெருமான் அதை தலை கட்டுவான், நிச்சயமாக தலை கட்டுவான். விண்ணப்பத்தை அங்கீகரிப்பது எம்பெருமானுடைய பெரும் கருணை. அவருடைய திருவுள்ளத்தினாலே அதை செய்கிறார். ஒரு காலத்திலும் கைவிடாத அந்த விண்ணப்பங்களை ஏற்பார். அது ஒரு அளவுக்கு பக்குவம் எப்போது கூடும்னா, விண்ணப்பம் வைத்துத்தான் எம்பெருமானுக்கு என் தேவைகள் தெரியணுமா? என்னுடைய தேவைகளை நன்கறிந்தவர் அவரை விடவும் யார் இருக்க முடியும்? அதனால் எம்பெருமானை கொடுத்தவற்றிற்கு நன்றி சொல்லத்தான் கோவிலுக்கு வந்தேன்னு சொல்லி கைகூப்பி, நீ பண்ணின கருணை இருக்கே, வீதியில் 1000 பேர் போகிறான், என் ஒருவனை அதிலே தேர்ந்தெடுத்து கோயிலுக்குள்ளே வந்து நின்று தரிசிக்கும்படியாக செய்தாயே. இதே மாட வீதிகளில் ஒரு நாளில் எத்தனை 1000 பேர் இப்படியும் அப்படியும் போகிறாங்க. ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம், எத்தனை புண்ணியத்தலம். ஆச்சாரியர்கள் எழுந்தருளி இங்கே நின்று இந்த சிவலிங்க திருமேனியை தன் கண்ணாலே பார்த்தார்களே, சம்பந்தர் பார்த்தாரே, அப்பர் சுவாமிகள் பார்த்து இந்த பெருமானிடத்தை பரிவோடு பாடினாரே, அந்த திருவுருவை நானும் பார்க்கும்படியாக செய்தானே எம்பெருமான்னு இந்த கருணைக்கு நன்றி சொல்லவான்னு வரலாம். அது பெரிய பேற்றை எம்பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறானே என்று எண்ணுவது அடியார்களுடைய பாங்கு. அந்த பக்குவம் எல்லாம் வரப்பெறும். அதுக்கான காலம் வரும், நிச்சயமாக அதை பெருமான் கொடுப்பான்னு நினைக்கலாம். அதுவரையில் என்ன செய்யலாம்னா வேண்டிக் கொண்டே இருக்கலாம், விண்ணப்பமாக வைக்கலாம். எங்கிருந்தோ யாரோ ஒருவர் மூலமாக அதை தலை கட்டுவார். அந்த அற்புதம் நடக்கும் போது ஈசன் இருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் வைத்த விண்ணப்பத்தையும் அவன் கேட்டுக்கொண்டான், அவன் கைகளால் என்னை தழுவினான்கிறத உணரும் போது ஒரு சந்தோஷம் வரும். என்னையும் பார்த்தாயா நீ, இத்தனை கோடி கோடி பிறவிக்கு நடுவிலே, இவ்வளவு பேருக்கு நடுவிலே, இத்தனை உயிர்களுக்கு நடுவிலே, எத்தனை புவனங்கள், எத்தனை அண்டங்கள், எத்தனை நாடுகள், எத்தனை பிரஜைகள், அவர்களுக்கெல்லாம் நடுவே அடியேனையும் பார்த்தாயே உன் பார்வையாலேங்கிற எண்ணம் நம்முடைய ஸ்ரத்தையை இன்னும் அதிகப்படுத்தி தரும். அந்தபடிக்கு விண்ணப்பம் வைப்பது தான் அடியார்களுக்கான ஒரே லட்சணம். இவரும் அதன்படிக்கே விண்ணப்பம் வைத்தார். சொல்ல வேண்டியதே இல்லை. கடபாரை கொண்டு அதை முட்ட வந்தவர்களுடைய கண் பார்வை பறிபட்டு போனது. சமாதி கோயிலிலிருந்து ரத்தம் கசியத் தொடங்கிய போது மன்னனும் பயம் கொண்டு ஓடி வந்தான். அவனுடைய பார்வையும் பறித்து அவன் வாக்கும் ஸ்தம்பனமாகும்படியாக செய்தது. வந்தவர்கள்லாம் அங்கே மயங்கி சுருண்டு விழுந்தார்கள். மன்னனுடைய கண் பார்வை போயிற்று.
ரொம்ப அவன் அழுது துடித்து செய்த அபச்சாரத்திற்காக வேண்டிக் கொண்ட போது ஒரு கண் பார்வை கிடைக்கும்படியாக பிரார்த்தித்து கேட்டுக்கொண்டார். அதன்படியே ஒரு கண் பார்வை கிடைத்தது. அதோடு அவன் போய் ஆடி அமாவாசை சங்கல்ப ஸ்நானம் எல்லாம் முடித்து கொண்டு திருக்கடவூரிலிருந்து மீண்டும் வந்து அங்கே பெருமானை வேண்டி அந்த கோயிலுக்கு திருப்பணி எல்லாம் செய்து கொடுக்க அதன் பிறகு மீண்டும் இழந்த கண் பார்வையும் கிடைக்கப்பெற்றதுன்னு வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. எதற்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, இதற்கான பாடல் பின்னாடி சிவபோக சாரத்திலே வரப்போகுது. ஈசன் பலகீனன் என்ற கால ஆலயத்தில் மோசம் வந்தது என்று மொழியலாம்ங்கிற பாடல் கீழே வரப்போகிறது, அது தனி. ஆனால் இங்கேயும் இது பொருந்தி வருகிறது. இந்த பக்குவத்தன்மைத்தான் அடியார்கள் கொண்டிருந்தது. ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்திருந்தாலும், எது செய்வதாயினும் பெருமானை அழகான ஒரு வார்த்தையால் அழைக்கிறார், மாதேவன். மகாதேவன் என்ற சப்தம் பெருமானு குறித்தான தனித்துவமான நாமங்கள். தனித்துவமாக எப்படி சிவசப்தமோ அதுபோல மகாதேவன் என்ற சப்தம். நாராயணன், விஷ்ணு, வாசுதேவன் முதலிய நாமங்களுக்கெல்லாம் கூட சிவபரமாக பொருள் சொல்லிவிடலாம். சிவபரமாகவே பொருள் உண்டு. சகசிரநாமத்தை எல்லாம் சிவசகசிரநாமத்தை எடுத்து பார்த்தோம்னா திருமாலுக்கே உரித்தானதாக சொல்லப்படும் இந்த நாமங்களுக்கெல்லாம் சிவபரமாக பொருள் சொல்லிவிடலாம். எல்லா நாமங்களுக்கும் அப்படி சொல்லிடலாம், கஷ்டமே கிடையாது. அது சம்ஸ்கிருதத்தில் கொஞ்சம் நிபுணத்துவம் இருந்தால் எந்த நாமத்திற்கும் அவர்கள் பொருள் சொல்லி விடுவார்கள். இன்னும் பெருமானுடைய கருணைக்கு வேறு ஏதான மொழியிலிருந்தே நீங்கள் தூக்கி கொண்டு வந்தாலும் கூட இது பெருமானுக்கும் பொருந்தி வருகிறதேன்னு விசேஷமான ஒரு நாமத்தை சொல்லிவிடலாம், அது குறையே கிடையாது. ஆனால் சிவசப்தம் வேறு எந்த தெய்வத்திற்கும் சூட்ட முடியாது. முனைந்தும் கூட மற்றைய தெய்வங்களுக்கு இந்த திருநாமத்தை சாத்த முடியல. அதனால் தான் அந்த நாமத்தை சொன்னாலே காதை பொற்றிக் கொள்கிறார்கள் வேறு சிலர். அவளுக்கு இது கொள்ள தகுந்தது இல்லைன்னு சொல்லி இதை கேட்டாலே, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சாதுரியமாக இருந்தால் இந்த நாமம் எங்கள் தெய்வத்துக்கும் பொருந்துமேன்னு சொல்லி அவர்கள் அர்த்தம் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரு காலத்துமே அதை செய்ததில்லை. இன்னும் சொல்லணும்னா சிவசப்தம்னு இந்த 2 அக்ஷரத்து கூட வேண்டாம், சிகாரத்திற்கே கோபம் வந்துடும். சிகார சப்தத்தையே பயன்படுத்த மாட்டோம்னு சங்கல்பத்தோடு இருப்பவர்கள்லாம் உண்டு. ஏன்னா அந்த சப்தம் மட்டுமே சிவத்தையே குறிக்கிறது இல்லையா. சீங்கிற அந்த ஒரு சப்தமே ஏகாட்சரம், அது சிவபெருமானை குறிப்பதினாலே அந்த 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 அக்ஷரமே வேண்டாம், அதை உச்சரிக்கவே மாட்டோம்னு இருப்பவர்கள்லாம் உண்டு. ரொம்ப சங்கல்பமாக அதை எடுத்துக்கிட்டு சொற்களில் அந்த அக்ஷரம் வந்ததுன்னா வேறு சொல்லை பரியாயமாக வேற ஒரு சப்தத்தை சொல்கிறவர்கள் உண்டு. அதுக்கு பதிலாக வேறு சொல்லை சொல்லி பேசுபவர்கள்லாம் உண்டு. ரொம்ப சங்கல்பமாக இதை சாமர்த்தியமாக செய்வதாக நினைத்துக் கொள்வார்கள். மறந்தும் கூட சிவநாமத்தை சொல்லக்கூடாதுன்னு. அதே போல மகாதேவன் என்ற சப்தம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எம்பெருமானுக்கு மட்டுமே உரித்தானது. தெய்வங்கள் எத்தனையோ கோடி கோடிகளாக இருக்கலாம், எத்தனையும் இருக்கலாம். ஆனால் அத்தனை தெய்வமும் தெய்வம் என்று ஒருவரை சொல்லணும்னா அது மாதேவனுக்கு தான். ரொம்ப பார்த்து பார்த்து அந்த திருநாமத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். பதிகங்களில் கூட ரொம்ப விசேஷமாக அந்த திருநாமத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். மாதேவன் தான், அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் என்றபடிக்கு தெய்வங்கள் எல்லாம் அவன் திருவடியை பணிகிறதே என்ற அளவிலே தேவர்களுக்கு தேவனாக, தேவராஜனாக, தேவநாதனாக, தேவாதி தேவனாக இருப்பவன் மகாதேவன் என்ற சப்தத்தால் அறியப்படுவோம். அதனால் தான் ராமாயணத்திலும் கூட யாருடைய அருளால் இந்த கடலை கடந்தேன், யாருடைய துணை கொண்டு கடலுக்கு நடுவே அணை கட்டினேன்னு சொல்கிற கட்டத்திலே ராமனே கூட மகாதேவன் அருளாலேன்னு அந்த சப்தத்தை தான் பயன்படுத்துகிறார். சீதையை மீட்டு புஷ்ப விமானத்திலே வரும்போது அவளுக்கு அந்த அசதி தெரியாமல் இருக்க கதைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டே வருவான். இங்கே தான் இதுவாச்சு, அங்கே தான் இதை பண்ணினேன்னு ஒன்றுன்னா கதையை சொல்லிட்டு வருவான். நான் 10 மாத காலம் அவளை பாராதில்லையா இருந்திருக்கான். அதனாலே அவள் பார்க்காத போது இந்த காட்சிகளை எல்லாம் ராமன் வர்ணித்து கொண்டே வருவான். அப்படி வரும்போது தோ தெரிகிறதே, இதுதான் சேதுபந்தனம் பண்ண இடம், இங்கே தான் அந்த கடலுக்கு நடுவிலே ஒரு சேதுவை கட்டினேன், அதை இந்த 2 நிலப்பகுதிகளையும் இணைத்தது, இங்கே தான் அந்த அணையை கட்டி கடலை பிரித்தது, அதுவும் மகாதேவன் அருளாலே நடந்தது. அத்திரபூர்வம் மகாதேவன்னு சொல்லி மகாதேவனுடைய அருளால் செய்தேன்னு சொல்லி கொண்டாடுவார். அந்தபடிக்கு ராமாயணத்தில் கூட தெய்வத்தன்மை பொருந்திய தபஸ்வியான ராமனுக்கும் கூட சத்தியமே சொரூபமாக இருந்தான், மாற்று கருத்தே இல்லை. அந்த ராமனும் கூட மகாதேவன் என்ற சப்தத்தால் இவரை அறிந்தான். அதனால தான் இங்கே இருந்து போய் பட்டாபிஷேகம் எல்லாம் செய்து கொண்டு பின்னாடி வால்மீகி முனிவர் வந்த பிறகும் கூட, வால்மீகி ராமாயணமும் எழுதி முடித்தும் கூட மோட்சத்தினுடைய இச்சை இன்னும் தோன்றாமல் இருக்கிறதே, மோட்சத்திற்கு வழி என்னன்னு தெரியாமல் இருக்கேன்னு ராமனிடத்தை விண்ணப்பித்த போது, சாமானிய தர்மங்களை எல்லாம் உலகத்தவர்களுக்கு ராமாயணத்தின் மூலமாக சொல்லிவிட்டீர்கள். தந்தை சொல் கேட்பதுதான், தாயை மதித்திருப்பது, மனைவியினிடத்தை அன்போடு இருப்பது, சகோதர பாசம், எதிரிக்கும் நன்மை நினைப்பது, இதெல்லாம் சாமானிய தர்மங்கள். அது குரங்கோ ஒரு படகோட்டுபவனோ மகாராஜனோ யாராக இருந்தாலும் எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவது, இதெல்லாம் சாமானிய தர்மம். இதையெல்லாம் வலியுறுத்தி 24,000 ஸ்லோகம் ராமாயணம் எல்லாம் பாடி முடித்த பிறகும் கூட வால்மீகி என்ன செய்வது ராமான்னு கேட்டு நின்ற போது, விசேஷ தர்மம் சிவாராதனையினால் மட்டுமே பெறக்கூடியது.
மோட்சம் சிவபூஜையினால் மட்டுமே பெறக்கூடியது. அடியேன் மீண்டு வந்த வழியிலே தரிசித்துக் கொண்டு பல்வேறு ஸ்தலங்களையும் பார்த்து வந்தேன். அந்த படிக்கே கிழக்கு கடற்கரையோரமாக சூலப்படித்துறை என்ற ஒரு படித்துறை கொண்டதாய் இந்த திருத்தலம் விளங்குகிறதுன்னு சொல்லி மருந்தீச்சரத்து எம்பெருமானுடைய பெருமைகளை ராமன் சொல்லி வால்மீகி முனிவரை அங்கே சென்று தவம் செய்து அவரை தினமும் வணங்கிவான்னு உத்தரவு பிறப்பிக்க வால்மீகி முனிவர் இங்கே வந்திருந்து கோயிலுக்கு பார்শ্বத்திலேயே ஒரு ஆசிரமம் அமைத்துக் கொண்டு நாள்தோறும் சிவபூஜை செய்து மருந்தீச்சர பெருமானை வணங்கி மோட்சகதிக்கும் ஆளானார். மோட்சத்திற்குரியவன் நான் அல்லன்னு ராமனே சொல்லித்தான் அவரை இங்கே அனுப்பினான்னு நமக்கு தலபுராணம் சொல்ல கிடைக்கிறது. அப்படித்தான் மருந்தீஸ்வரர் இங்கே வந்தார். அவருக்கு எம்பெருமான் தன்னுடைய ஞானானந்த தாண்டவத்தை புரிந்து காண்பித்து அந்த தாண்டவத்தின் வழியே அவர் ஞானம் பிறப்பிக்கும்படியாக செய்து அத்தனை தெய்வங்களுக்குமான தெய்வம் நீர்தான் என்பதை அந்த ஆனந்த தாண்டவத்தால் உணர்ந்து கொண்டார். அதனால் தான் இன்னைக்கும் ஆச்சின் ஒரு வாரத்தில் கொடியேறி தியாகராஜா தினந்தோறும் அங்கே எழுந்தருளி இந்த வால்மீகி முனிவர் செய்த தவத்திற்காக வேண்டி அன்று காட்டி கொடுத்த தாண்டவத்தை இன்று வரையில் நாமும் கண்டு உய்யும்படியாக இந்த ஆனந்த தாண்டவமாக அஜபா தாண்டவமாக தியாகேச பெருமான் விருந்தபடியே ஆடக்கூடிய அந்த அழகை வால்மீகி முனிவருக்கு காட்டி கொடுக்கிறார். அந்தபடிக்கு சாமானிய தர்மம் எத்தனையும் சொன்னாலும் விசேஷ தர்மம் மகாதேவனை வழிபடுவதால் மட்டுமே கிடைக்க பெற்றதென்பதை ராமாவதாரம் கூட தெரிவித்திருக்க பார்க்கிறோம். இங்கே மாதேவன் என்று அந்த சப்தத்தை தான் முன்னிட்டு சொல்லுகிறார். மாதேவா நின் செயலே என்று நான் செய்ததும் சொன்னதும் சிந்தித்ததும் நின் செயலே என்று என்னால் ஆகக்கூடியது ஒன்றுமில்லை என்று உணர்ந்த பிறகு என் பேரிலே இத்தனை தைரியம் எனக்கு இல்லை, நான் செய்தது என்று ஒன்றுமே இல்லை என்று நினைத்த பிறகு உள்ளபடியே நினைத்தால் நான் செய்தேன் என்பது ஒரு எளிமையான காரியத்திற்கு கூட நாம் மாறுதட்டிக்க முடியாது. 10 வருஷமாக ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுவோம். நாளைக்கு என்ன விடிந்தால் காலையில் எழுந்திருக்க போகிறோம், குளிச்சு முடிச்சு சுவாமியை கும்பிட்டு பூஜை பண்ணிவிட்டு சமையலை பண்ணி எடுத்துக்கிட்டு வண்டியில் புறப்பட்டு போக போகிறோம். இவ்வளவுதான். இது ரொம்ப சாமானிய காரியம். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த காரியம். ஏதானா ஒரு இடத்துல ஒரு சின்ன பிழை இதில் நடந்துட்டுதுன்னா நான் பண்ணின முடிவினாலே அதை அடைந்தேன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லையே. 10 வருஷமாக ஒரு சிரமம் இல்லாமல் இருந்தது. ஒன்றுமில்லை, அதில் காத்தால் என்னை இத்தனை மணிக்கு எழுப்புன்னு இதுக்கு சொல்ல மறந்துட்டேன். இதுவும் அதனால் எனக்கு சொல்லாமல் விட்டு விட்டது. ஒரு மணி நேரம் தாழ்ந்து போச்சுன்னா இந்த காலவசரம் முழுக்க மாறி போகுதே, அன்றைய தினமே மாறி போச்சே. அப்போது என்னுடைய கட்டுப்பாடு என் கையில் தான் இருந்ததா? என் நேரத்தை நான் தான் ஆண்டு கொண்டேனா? புறப்பட்டு போகலாம்னு எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து முடிச்சு வண்டி ஏறும்போது பார்த்தோம்னா அந்த சக்கரத்தில் காற்று ஏதோ 2 புள்ளி குறைவாக இருக்கான்னும் போது தான் ஒரு பயம் வரும். கண்ணுக்கு தெரியாத ஒரு காற்று ஒரு 2 புள்ளி குறைஞ்சதுன்னா வண்டி எடுத்துக்கிட்டே போக முடியாதே. 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும், மணி 8 ஆச்சு, 1/4 மணி நேரம் ஆகும். இப்போ அரை மணி நேரத்துக்குள்ளே வண்டி இல்லாமல் நான் போகணும்னா ஒரு பரபரப்பு வருதே. அப்போ என் முடிவினால் அதெல்லாம் ஆகிவிட்டதா? என் சங்கல்பத்தால் இதெல்லாம் ஆகிவிட்டதா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த சங்கல்பம் என்பது என்னால் ஆனது இல்லை என்பதை நாள்தோறும் நடந்த காரியத்தை எல்லாம் நினைத்து பார்த்து மலைக்கும் போது நமக்கே வரும். அதே போல நடந்த சில காரியங்களும் கூட நாம் எதிரே பாராமல் நடந்த சில காரியங்களும் கூட அன்று இரவு உறங்க போன போது அந்த தேசத்து அதிபதி நாளைக்கு காலையில் நம்முடைய படத்தை சட்டத்துக்கு நடுவில் அடித்து மாட்டி ஒரு மாலை அணிவித்து விடுவார்கள், உலகத் தலைவர்கள்லாம் வந்ததற்காக துக்கம் விசாரிப்பார்கள் நினைத்து பார்த்திருப்பானா? அத்தனை பெரிய தேசத்திற்கு அதிபதி ஏதோ கோட்டையெல்லாம் கட்டினானாம், அந்த கோட்டையை துளைத்து கொண்டு எந்த குண்டும் வர முடியாதாம், இப்படியெல்லாம் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அத்தனையும் சொன்னார்கள். ஒரு தேசமே தன்னை சூழ்ந்திருப்பதாக நினைத்து கொண்டான். சனிக்கிழமை ராத்திரி ஆரம்பித்தது, ஞாயிற்றுக்கிழமை விடியற் காத்தால பார்த்தா முடிஞ்சுட்டது கதை. ஒரு தேசாதிபதிக்கே இவ்வளவு தானே. அப்போ எனக்கு என்னுடைய நிலைமை என்னங்கிறத யோசித்து பார்த்தால் இப்படி இருக்கிறத எடுத்து இங்கே வைக்கிறது கூட என் காரியத்தால் இல்லை, என் பலத்தால் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். புறப்பட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ வரேன்னு சொல்லிட்டு போனார்ப்பா, வரவே இல்லை. இதெல்லாம் எவ்வளவு சாமானியமாக பார்க்கிறோம். நெருநல் உடனொருவன் இன்றில்லை என்றது தான் இந்த உலகத்திற்கு பெருமைன்னு சொன்னார் வள்ளுவத்தேவன் நாயனார். நேற்றிருந்தான் இன்று இல்லை என்பது தான் இந்த உலகத்திற்கே பெருமை, அதை புரிந்து கொள்ளுங்கள்னு. அப்போ என் செயல் இதிலே என்ன? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு ஒரு நாம் சமையல் பண்ணுற ஒரு ரசத்தில் போடுற உப்பின் அளவு முதல் கொண்டு பிறந்ததுலேருந்து அது ஒரு 20 வருஷமாக தினமும் பண்ணியிருப்போம் இல்லையா? எத்தனை முறை பண்ணியிருப்போம் அதே பாத்திரம் அதே அளவு. அத்தனை 1000 முறை செய்த பிறகும் ஒரு நாள் தப்பி போச்சு, எப்படி ஆச்சு தெரியல. அப்போ என் செயல் தெரியலையே, அதே அளவு தான். எப்படி மறந்தேன் தெரியலை. ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து ஆரம்பித்து உலக நாடுகள் ஒரு க்ஷணப்பொழுதிலே மாறக்கூடிய காட்சி வரையிலும் என் செயலாவது ஏதொன்றும் இல்லை என்பதை கண்டடைந்தார்கள் ஆச்சாரியர்கள். அப்போ என்னுடைய நிலைமையை இதையே சிந்தித்து கொண்டிருக்கும் போது தான் நான் ரொம்ப அற்பன், ரொம்ப சாமானியன், அசக்தன் நான் என்ற எண்ணம் வரும். எனக்கான சக்தின்னு ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே இருந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் அந்த நேர பொழுதிலே வரும். இப்போ இவ்வளவு தூரத்திற்கு அது அஸ்திரமானதுன்னு சொன்னால் வெளிநாட்டு பயணம்னு புறப்பட்டு எல்லாம் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆகாசத்திலே சுற்றி முடிச்சு புறப்பட்ட இடத்துக்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டான்.
அந்த நாட்டுக்கு போகலை. எல்லாம் சரியா இருக்கு, அத்தனையும் திட்டமா இருக்கு, புறப்படலான்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதி வானத்தில் இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு குண்டு போட்டானாம், அந்த விமான நிலையம் பட்டு போனதா. பாதி வானத்திலே தெரிவித்தார்கள். அப்படியே 3 சுத்து சுத்தினா திருப்பி கொண்டு வந்து இங்கே இறக்கி வைத்து விட்டார். விடிந்தால் அந்த நாட்டிலே இருப்பேன்னு நினைத்தது அத்தனையும் சௌகரியமா இருக்கும்னு நினைச்சது, இன்னும் இந்த நாட்டை விட்டே புறப்படலேங்கிறத நினைச்சு பார்க்கும்போது என் செய்யலா? 3 மாதமாக இதற்காக பிரயாணம், அத்தனை தூரத்திற்கு பிரயாசப்பட்டு எத்தனைப்பட்டு எல்லாம் பண்ணி அத்தனையும் சித்தமாக இருக்கிறது. புறப்பட்டேன், ஆகாசத்தில் போய் 3 சுத்தி காமிச்சு கொண்டாந்து திருப்பி இறக்கி வச்சுட்டான். என்னாச்சு தெரியாது. அங்கே யாரோ ஏதோ செய்தார்கள், என்றோ நடந்தது. அது இன்றைக்கு. அப்போ ஒன்றை ஒன்று இது தொட்டு 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 நடக்கக்கூடியதிலே நான் சம்பந்தப்படாத எங்கோ நடக்கும் ஏதோ விஷயம் என்னை பாதிக்கிறதே, நான் எடுத்த முடிவுகளை பாதிக்கிறது. என்ன? இப்ப இந்த முடிவு எதுவும் என்னுடையது இல்லை, நான் செய்தது இல்லை. இது இந்த வரைபடத்தில் இந்த 2 நாடும் எங்க இருக்குன்னு கூட பல ஆயிரம் பேருக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறது, நமக்கு நாளைக்கு வண்டி தொடக்க முடியுமா, நமக்கான வண்டிக்கு எரிபொருள் இருக்குமான்னு தெரியாமல் பாதி ராத்திரியில பயம் கொண்டு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு அலையிறோமே. யாரோ தேசத்துல எங்கேயோ யாரோ அடிச்சுக்கிட்டது நம்மை இவ்வளவு தூரத்திற்கு பாதிக்கும் நினைச்சு பார்த்துருப்போமா? இல்லை. 1 மாசம் முன்னாடி இல்லை, 10 நாள் முன்னாடி இல்லை, இப்ப சமீபமா தானே இது. அப்ப இதை யார் ஏற்படுத்தி வைத்தார்? தெரியல. அப்ப எல்லாத்தையும் கடந்து மேலே ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா, அவரைத்தான் மகாதேவன் என்று அழைத்தார்கள். நின் செயலே இதை உணர்ந்து கொள்ளுதல். இதை கேட்டோம்னா வகுப்புல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது எண்ணம் வந்துடுது. ஆனா இதை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் அவ்வளவு சுலபத்தில் வராது. நினைச்சிட்டு போகும்போதே நாம போய் பார்க்க போறோம், நாம தான் செய்ய போறோம், நம்மால தான் இருக்குங்கிற எண்ணம் வாசலை தாண்டறதுக்குள்ள வரும். அதுதான் நம்முடைய அறியாமை. அந்த அறியாமைக்கான மருந்தைத்தான் எம்பெருமான் திருவடிகளிலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஆச்சாரியர்கள். ஒரு வயிற்று வலிக்கான மருத்துவம் பார்ப்பதற்கு பல்லவ தேசத்திலே யாரும் இல்லாமலா போனார்கள்? அத்தனை பெரிய மருத்துவம் எல்லாம் வாசித்தவர்கள்லாம் பார்த்து முடித்த பிறகு இங்கே விண்ணப்பம் வைத்துத்தானே அதை தீர்த்து கொண்டார். அந்த விண்ணப்பம் கூட அங்கே தானே ஆரம்பிக்கிறது. எது ஒன்றையுமே அவர்கள் செய்யவில்லையே, ஒன்றையும் அவர்கள் செய்யவில்லையே. அத்தனை தூரத்திற்கு அந்த மன்னனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி இருந்தால் சுண்ணாம்பு கால்வாயிலே இடாமல் தப்பித்திருக்கலாமோ? விஷத்தை கொடுத்து பானம் பண்ணுன்னு சொன்னபோது அவனுக்கு உபதேசம் பண்ணி இருந்தால் தப்பிருக்கலாமோ? யானையை கொண்டு மிதின்னு சொன்னபோது, கல்லில் கட்டி கடலில் இட்ட போது, எங்கேயுமே பெருமான் திருவடிகளில் தானே விண்ணப்பம் வைத்தார்கள். ஈசனை இதுதான் என்றால் இது இப்படியே போகட்டும் என்று நினைத்திருக்கலாமே. அங்கம்பூம்பாவையை உயிர்ப்பிப்பது என்பது உலகம் காணாத ஒரு அற்புதம். இறந்தவர்களை எத்தனையோ தேசங்களிலே சரித்திரங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஏதேதோ மருத்துவம் பண்றாங்க, மாந்திரிகம் எல்லாம் மற்றைய நாடுகளிலும் உண்டு. இறந்தவர்களை சில பொழுது கூட திருப்பி ஒரு 1 மணி நேரம் அவர்கள் உயிர் பெற்று வரும்படியெல்லாம் செய்யக்கூடிய மருத்துவம் எல்லாம் உண்டாம், மாந்திரிகம் உண்டாம், இருந்துட்டு போகட்டும். ஆனால் இறந்து எரித்து அவிந்து போய் சாம்பலும் எலும்புமான ஒரு மட்குடம் உடைந்து அது பெண்ணின் கர்ப்பம் உடைந்து வெளிப்பட்ட உருவம் போலே அந்த வயதும் பூர்த்தி பண்ணி ஒரு பெண் எழுந்து வரணும்னா இது அற்புதம் இல்லையா? இந்த அற்புதத்தையும் செய்த ஒருவர் தன்னால் ஆனதுன்னு நினைத்தாரா? வேண்டிக் கொண்டது என்ன? சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார் இதை? மனித உயிர் உடல் பெற்று மனிதனாக நான் பிறந்ததற்கான பயன் ஈசனடியார்களுக்கு அமுது செய்விப்பதும் கண்ணினால் அவர் திருக்கோயில் விழாக்களை காண்பதும் தான் என்றால், இந்த நியதி சத்தியம் என்றால் உலகர்கள் காண இந்த பெண் உயிர் பெற்று வரட்டும்னு வேண்டிக் கொண்டார். அப்படித்தானே சேக்கிழார் சொல்றார். மண்ணிலில் பிறந்தார் பெரும் பயனாவது ஈசன் அடியார்களுக்கு அமுது செய்விப்பதும் கண்ணினால் அவர் திருவிழா பொலிவு காண்பதும் உண்மையாமெனில் உலகர் முன் வருகவேன்னு சொன்னார்கள். இது உண்மைனா இந்த பெண் மீண்டும் உயிர் பெற்று வரட்டும். அடியார்களுக்கு அமுதிடுவதும் சிவாலய தரிசனம் செய்வதும் சிவாலய திருவிழாக்களிலே தவறாது கலந்து கொள்வதும் தான் உடம்பு பெற்ற பயன், மனித பிறவி பெற்ற பயன் என்றால் இந்த உயிர் பெற்று இவள் இந்த மண்குடம் உடைந்து பெண் பிறந்து வரட்டுமே, மறுபிறவி பிறக்கட்டுமேன்னு சுவாமிகள் சொன்னார். அது உண்மைன்னு காட்டி கொடுத்தார் எம்பெருமான். இந்த அற்புதத்தை செய்துட்டும் ஒருத்தர் இதெல்லாம் பெருமான் திருவருளாலே ஆனதுன்னு சொன்னார்னா இதுதான் அவர்களுடைய பாங்கு, இதுதான் அவருடைய பாங்கு. திருப்பழனத்திலே இறந்துவிட்டு போன அந்த குழந்தை விஷமேறிய அந்த குழந்தையின் உடம்பிலிருந்து ஏறிய விஷம் அப்படியே ஒவ்வொன்னா இறங்கும்படியாக செய்தார். உறங்கி எழுந்தது போல அந்த குழந்தை புறப்பட்டு வந்தானாம். அப்பர் சுவாமிகள் என்ன சொன்னார்? இனிமேல் நான் தான் சொல்லி உட்கார்ந்தார். அங்கே இறந்தவர்களே உயிர்ப்பித்து கொண்டு வந்துட்டேனே, இந்த அற்புதத்தை யாரா பார்த்திருக்கீங்களா? நான் தான். அடுத்த கோயிலுக்கு அவர் புறப்பட்டு போனார். அவருடைய ஆவல் எல்லாம் அடுத்து எந்த திருக்கோயில், அங்கே எம்பெருமான் என்ன திருக்கோலத்திலே இருக்கிறார், என்ன சிறப்பு, அதை பாடணும்னு புறப்பட்டு சென்றார். அவர்கள் கொண்டிருந்த சங்கல்பம் தான் என்றதை தாண்டி இருந்தபடியால், மாதேவா ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் நின் செயலே என்று அந்த ஏகாரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. செயலேங்கிற அந்த ஏகாரத்துக்கு நின் செயல்னு சொல்லலை, நின் செயலே என்று அவ்வளவு தூரத்திற்கு இழுத்து அதை மனசுக்குள்ள நிறுத்திக்கணும். அவர் செயல் மட்டும்தான் என்றபடிக்கு நாம் ஏதோ பெரிய காரியத்துக்கெல்லாம் போகும்போது மட்டும் போய் கோயிலுக்கு போய் 4 சுற்றிட்டு போகிறோம். அந்த பக்கமே போயிருக்க மாட்டான். உள்ளே போனால் என்ன பண்ணணும், எங்கே யார் இருக்கான்னு கூட தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து நிற்கும். அப்போ ஓடுவாங்க கோவிலுக்கு. போய் எப்படி போகணும், இடம் போகணுமா வலம் போகணுமா, இவர் யார் அவர் யார் ஒன்றுமே தெரியாது. இதற்காகத்தான் தொடர்ந்து கோயிலுக்கு செல்வதை வலியுறுத்தி வந்தார்.
ஒரு சிரமம் வந்துட்டுதுன்னா எனக்கு ஒரு அற்புதத்தை இப்போது நிகழ்த்தித்தான் ஓடி போய் அவன் கோவிலில் நின்னான்னா பழக்கம் கூட இல்லையே, அங்கே என்ன சொல்லணும் யாரை பார்க்கணும் கூட தெரியாத ஒருத்தனுக்கு அது எப்படி வேண்டுதலாகும், எப்படி விண்ணப்பமாகும்? தொடர்ந்து இதையே செய்து வந்தவனுக்கு நாள்தோறும் எம்பெருமானைத்தானே நாடி இருந்தேன், அந்தந்த நாளுக்கும் என்னங்கிறத எம்பெருமான் சங்கல்பத்தினாலே நடத்தி கொடுத்தானே, இன்று என் காரியத்தையும் அவனே பார்த்து கொள்வான். இந்த தைரியம் அவனுக்கு இருக்கும். திடீரென்று வரக்கூடிய ஒரு மாற்றம், எதிர்பாராது வரக்கூடிய ஒரு இழப்பு, இதையெல்லாம் அவன் அப்படியே இதுவும் எம்பெருமான் சங்கல்பம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு வருவான். இப்போ இழப்பிற்கெல்லாம் நான் துடித்தேன் அழுதேன்னு சொன்னான், நிச்சயமாக வலி இருக்கத்தான் செய்யும், அத்தனை பேரும் அதுக்கெல்லாம் உட்பட்டுத்தான் இருக்கிறோம். ஆனால் அழுது மட்டும் அது மாறிடவா போகிறது? இல்லை உங்களுக்கு இருந்த பலத்தினாலே அதை தடுத்து நிறுத்தி விட்டீர்களா? பண்ண முடியலையே. எத்தனையும் ஆயிரமாக கோடிகள் சேர்த்தாலும் காலன் வரணும்னு சங்கல்பம் பண்ணிட்டான்னா நீங்கள் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாதே. எத்தனை கோடிகள் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, அதிகாரம் இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எத்தனை காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அது எதுவுமே ஸ்திரமில்லைன்னும் போது எல்லாத்தையும் தாண்டி வேறொன்று இருக்கிறதேங்கிறத அந்த இடத்திலே மகாதேவனை பார்க்கிறோம். அந்த மகாதேவனுடைய சங்கல்பத்தால் செய்தது, சொன்னது, நினைத்தது இதெல்லாம் நடந்ததாக கொள்கிறோம். அப்போ இது நாளையிலிருந்து எந்த காரியமும் நான் செய்யாமல் போய் ராத்திரி படுத்தேன்னா அடுத்து மகாதேவன் எப்படி நினைத்தானோ அப்படி நடக்கட்டும், மகாதேவன் எப்படி சொல்ல சொன்னானோ அப்படி சொல்கிறேன்னு எதையுமே செய்யாமல் அப்படியே இருந்துடலாமா? இது ஏதோ சோம்பேறிகளுடைய வாக்கு போல இருக்கே. எதையுமே நான் செய்ய முடியாதுன்னு சொன்ன மகாதேவன் உள்ளபடியே அப்படியும் படுத்திருந்தால் அது ஈசன் சங்கல்பம் தான். ஆனால் சுவாமி என்ன நமக்கு நியமித்திருக்கிறார்? சைவாகமங்களிலே தெளிவாக காலையில் சூரியோதய காலத்திற்கு 2 முகூர்த்தம் முன்னாடி எழுந்திருக்க சொல்கிறார். 2லேருந்து 2.5 மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சிடணும்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொன்னது தானே நான் கேட்கணும்னா கார்த்தால 4 மணிக்கு நான் எழுந்தா, 6 மணி சுமாருக்கு சூரியோதயம்னா 3:45 4 மணிக்குள்ளே நான் எழுந்திருக்கணும். என்ன பெருமான் சொல்லிட்டார் இல்லையா? அதைத்தான் நான் கேட்கிறேன்னா இதைத்தான் கேட்கணும். எழுந்த பிறகு முதல்ல செய்கிற காரியத்தில் ஆரம்பித்து ஆசௌச்சம் கழிப்பதிலிருந்து எல்லா விதத்தையும் வரிசைப்படுத்தி நேரமே போட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவ்வளவு துல்லியமாக ஆகமங்கள் நமக்கு சைவாகமங்களுடன் ஒரு நாள்னு ஒரு பயிற்சியே எடுக்கலாம். என்னென்ன செய்யணும் என்னென்ன காலத்திலேங்கிறதை தெளிவாக சொல்லி, இது ஏதோ வெறும் கோயில்கள் இருப்பவர்களுக்கு மட்டுமில்லை, சாமான்யமாக பணிகளுக்கு சென்று கொண்டும் கல்லூரி பள்ளிகளுக்கு போயும் படித்தும் மற்றைய வேலைகளையும் பார்த்து கொண்டு சமயத்திலும் இருக்கிறோம் இல்லையா? நம்மை போன்றவர்களுக்கே சேர்த்து தான் சொல்லியிருக்கு. இப்போ கார்த்தாலில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்கள்லாம் என்ன, கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்ன, ஒரு மகனாக என்ன சொல்லியிருக்கு, கணவனாக என்ன சொல்லியிருக்கு, தந்தையாக என்ன சொல்லியிருக்கு, சகலமும் இருக்கிறதே. அப்போ இதுதான் எம்பெருமான் வாக்குன்னா அவன் வாக்கை நான் அந்த விதத்தில் தான் கேட்டேன். அதனால் தான் ஆச்சாரியர்கள் சொல்லும்போது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேங்கிறது அதை இன்னும் தேடி கண்டுபிடிக்கல. ஐயா ஐயான்னு கதறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் எம்பெருமான் எப்படி நம்மை நெருங்கி வந்தான்? ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான்னர். சைவாகமங்களை பற்றி கொள்ளும் போது எம்பெருமான் நெருங்கி வருகிறான். வேதங்கள் இன்னும் தேடி அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஐயான்னு இன்னும் கதறிக்கொண்டே இருக்குங்கிறார் சுவாமி. அது ஒரு பட்சம். ஆனால் எம்பெருமான் எதுவாகி நம்மை நெருங்கி வந்தான்? ஆகமமாகி அன்னிப்பான். அன்னித்தல்னா நெருங்கி வருவது. சைவாகமங்களின் மூலமாக அதன் வடிவிலே நம்மை நோக்கி நெருங்கி வந்தான். அதனால்தான் வேதங்கள் பொது நூல் என்றும் சைவாகமங்களை சிறப்பித்தும் ஆச்சாரியர்கள் கொண்டாடியிருக்கிறார். எம்பெருமான் நம்மை நோக்கி நெருங்கி வருவது ஆகமங்களின் வடிவிலே தான். அதில் தான் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தான் பேசி விடுகிறார். வேதத்திலே எங்கேயோ ஒரு இடத்துல வருணனை தெய்வம்னு கொண்டாடி இருக்கும், அக்னியை பரம்பொருள்னு கொண்டாடி இருக்கும். அதை வாசிக்கக்கூடிய ஒரு சாமானியனுக்கு ஓஹோ அப்போ இதுவும் தெய்வமா அதுவும் தெய்வமானு சந்தேகம் வந்துடும். நல்ல கற்று தேர்ந்தவர்களுக்கு அது தெய்வம்தான், அந்த தெய்வத்திற்கு ஒரு மகாதேவன் உண்டு, அவன்தான் சிவபெருமான், அந்த தெய்வத்தையும் உள்ளிருந்து அவன்தான் இயக்குகிறான்ங்கிற எண்ணம் எல்லாம் ரொம்ப பக்குவப்பட்டா தான் வரும். இப்போ இந்த குழப்பத்துக்கு இடம் தருவதனால்தான் அதை மறைன்னு சொல்லிடுறோம். அது மறைத்து சொல்லுகிறது. அது ஒரு பக்கத்தில் இருக்க சைவாகமங்கள் அதற்கான குறையே இல்லாமல், அந்த குறை இல்லாமல் நேரடியாக தெள்ளத் தெளிவாக வரையறை செய்து கொடுத்து, சிவன் என்ற சப்தத்தால் அறியப்படுபவன் யாரோ அவன் பரம்பொருள், மகாதேவனாக தேவர்கள் எல்லாம் யாரை கொண்டார்களோ அவன் பரம்பொருள், அவன் வாக்குத்தான் இது. அவன் என்னை காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருச்சுக்கோ இதில் சொல்லியிருக்கான், அதன்படி செய்கிறேன், சிவபெருமான் வாக்கை கடைபிடித்தேன். இப்போ சாதாரண லோக திருஷ்டாந்தமாகவே எடுத்துக்கோங்களேன். 4 மணிக்கு எழுந்திருத்து காரியக்கிரமங்களை எல்லாம் எந்த விதமான பிழையும் இல்லாமல் செய்து கொண்டு வரக்கூடிய ஒருவன் எப்படியுமே ராத்திரி கூடி போச்சுன்னா 9லேருந்து 10 மணி 10:30க்கு படுத்துடுவான். இப்படி தூக்கம் வந்துடும் படுத்துடுவான். 10:30 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்திருக்கிறது எவ்வளவு சௌகரியம். இன்னைக்கு இது முடியாமல் தானே நாம் எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் 12லேருந்து 1 மணி ஆகுது. கார்த்தால திருப்பி 6 மணிக்கான எழுந்திருக்கணும்னா 5 மணி நேரம் உறக்கம் போதலையேங்கிற சங்கடம் எல்லாம் இப்போ தானே வர ஆரம்பிச்சிருக்கு. சுவாமி அன்றைக்கே சொல்லிட்டார், 4 மணிக்கு எழுந்திருக்கிறது தான் திட்டம்னுட்டார். 4 மணிக்கு எழுந்தான்னா குறைஞ்சபட்சம் 10 மணிக்கு படுத்துடணும். 9-10 மணிக்கு உறங்கி போனால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடிகிறது. இந்த கணக்கு வரையிலும் எம்பெருமான் பார்த்து கொடுத்திருக்கிறான்ல. இப்போ போகக்கூடிய பல்வேறு வியாதிகளுக்கும் உறக்கமின்மையை ஒரு காரணமாக சொல்லுகிறார்கள். எம்பெருமான் அதற்கு கூட குறையில்லாமல் அந்த நேரத்தையும் வரையறை செய்து கொடுத்திருக்கிறார்.
எழுந்தவுடனே என்ன செய்யணும்? உடனே சஞ்சலப்படக்கூடாது. உட்கார்ந்து சிவநாமத்தை சொல்லுவது, ஆச்சாரியர்களை சிந்திப்பது, நமக்கு பிடித்தமான ஆன்மார்த்த மூர்த்த தலங்களை சிந்திப்பது, பதிகங்கள் 2 சொல்லி பார்ப்பது, திருநீர் தரித்துக் கொள்வது, இதையெல்லாம் செய்யும் போது மனசு ஒரு ஆசுவாசப்படும். உடம்பு கொஞ்சம் அப்படி சுவாசப்பட்டு கைகால்கள்லாம் உணர்ச்சி பெற்று திரும்ப எழுந்திருக்கும். அதை வரைக்கும் சொல்லியிருக்கு. சடலம் போல கிடக்கிறோம், தடால்னு அது ஒரு ஒரு சலனத்தோடு அப்படி எழுந்திரிச்சோம்னா ஒரு நிமிஷம் நம்மையே ஆட்டம் கண்டு விடும். அதனால வேண்டாம்ங்கிறாங்க. அந்த சலனம் கூட ஏன் கூடாதுங்கிறாங்கன்னா, உள்ளுக்குள்ள எம்பெருமான் இருக்கான், அவன் இருக்கக்கூடிய அந்த பீடத்தை அசைச்சுடாதே, அதனால சலனம் இல்லாமல் எழுந்திரிங்கிறாங்க. எழுந்த 5 நிமிடம் உட்கார்ந்து இதையெல்லாம் சொல்லி முடித்து பூமாதேவியை வணங்கி அதன் பிறகு காலை பதித்து நடக்கணும். திருவாரூர் இருக்கும் திசை நோக்கி 7 அடி எடுத்து வைத்து இன்று போய் திருவாரூர் தல தரிசனம் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு நாளை தொடங்கு. இதெல்லாம் மங்களம் மங்களம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலத்தை நோக்கி 7 அடி எடுத்து வைத்தாலே புண்ணியம்னு புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தனை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்னா, காசிக்கு போய் விதிப்படி கங்கா ஸ்நானம் பண்ணி எல்லா சிவலிங்கங்களையும் தரிசித்த ஒருவன் பெறக்கூடிய புண்ணியத்தை நம்ம வீட்டில் படுக்கையிலேருந்து எழுந்து திருவாரூர் இருக்கும் திசை நோக்கி 7 அடி எடுத்து வைத்தால் பெற்றுவிடலாமா? தினமும் காசி சென்று கங்கையிலே ஸ்நானம் பண்ண புண்ணியத்தை தருவானாம் எம்பெருமான். இதை செய்த பிறகு தந்த சுத்தி செய்வது, வாய் கொப்பளிப்பது உட்பட சகலத்தையும் சைவாகமங்கள் சொல்லியிருக்க, பெருமான் சொன்னதைத்தான் நான் செய்கிறேன்கிற எண்ணம் ஆகமங்களிலே அவன் கொடுத்திருக்கக்கூடிய குறிப்புகளை அறிந்து கொண்டால் பெறலாம். திருநீர் தரிப்பது, அதற்கான விதி என்ன? எந்த லட்சணத்தோடு நாம் எப்போதும் இருக்கணும்? விடாமல் பிடித்து கொள்ள வேண்டியது எது? சிவநாமத்தை எப்படி கொண்டாடுவது? சிவாலய தரிசனம் செய்வது என்ன? விதி என்ன? அப்போது கையிலே என்ன கொண்டு போகணும், என்ன கொள்ளக்கூடாது? மனசிலே எதை சுமந்து போகணும், மனதிலே எதை கொள்ளக்கூடாது? அணிந்து கொள்ள வேண்டிய உடை எப்படி? அத்தனையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். அத்தனையும் நிர்தாரணம் பண்ணி கொடுத்திருக்கார் சுவாமி. அப்ப அவன் சொல் என்பது நின் சொல்லே என்பது இதுதான். அதிலே எதை செய் என்று சொன்னானோ நின் செயல் என்பது அந்த செயல்தான். எதை சிந்தித்திருன்னு உபதேசம் பண்ணினானோ என்னுடைய சிந்தனை அந்த சிந்தனையாக இருந்தது. அவன் திருவருளாலே பெற்றது சைவாகமங்களை. நின் திருவருளால் நின் செயலே அன்றி மற்ற என் செயல் இல்லைங்கிற தைரியத்தை சிவாகமங்களை கொள்ளக்கூடிய ஒருவர், வாழ்க்கை துணையாக அதை பற்றக்கொள்ளக்கூடிய ஒருவர் பெறலாம். ஏதேது செய்தாலும், ஏதேது சொன்னாலும், ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று, முழுவதும் நின் செயலே என்று. இந்த நினைப்பும் எப்படி வரணும்? நினது அருளாலே உணரின். அங்க ஒரு ஏகாரம் வைக்கிறார். நின் செயல் என்று நினதருளால் உணரின் சொல்லல, நின் செயலே என்று நினதருளாலே உணரின். 2 இடத்துலையும் அந்த ஏகாரம் அழுத்தி சொல்வதற்காக வைப்பது. ஈற்றிலே வரக்கூடிய அந்த ஏகாரம் 1க்கு 10 தடவை அதிகமாக அழுத்தி சொல்றாருன்னு அர்த்தம். அது ஒன்றுதான். நின் செயலே, வேறு செயலே கிடையாது, வேறு யாருடைய செயலும் கிடையாது, யாருக்கும் அதில் பங்கில்லை, உன் செயல் மட்டுமே, ஏகமாக உன் சங்கல்பம் மட்டுமே அதிலே, வேறு யாருக்கும் அதிலே பங்கில்லை. அதே போல அதுவும் எப்படி விளைந்ததுன்னா நினது அருளாலே. இதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன், எப்படி உணர்ந்தேன்னா நினது அருளாலே உணர்ந்தேன். சொல்லி கேட்டோ நான் பழகுகிறேன்னு சங்கல்பம் செய்தோ வரக்கூடியது இல்லை. இது நினது அருளால் உணரக்கூடியது. உனது அருளாலே அதை நான் உணரின். அப்படித்தானே பெற முடியும் அதை. நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே. தெளிவு பிறந்து விட்டது. என் செயல் இதில் ஒன்றுமே இல்லையே. அப்படி பார்த்தா இப்போ புறப்பட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்து 7 மணிக்கு இங்கே உட்கார்ந்து ஒரு 1 மணி நேரம் சிவபோக சாரம் சொற்பொழிவு தான். கார்த்தால் பார்த்துட்டேன், இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சது, புறப்பட்டு வரலாம்னு நினச்சிட்டேன். ஆனால் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி முடிச்சுட்டு வீட்டு கதவை பூட்டலான்னு வெளியே வரும்போது கல்யாண பத்திரிகை எடுத்துகிட்டு யாரோ வருவாங்க இல்லையா? அவங்களை அப்படியே கொடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விருந்தினர்களை உபச்சரிக்கணும், அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு மங்கள காரியத்திற்காக வராங்க, உங்களை முகத்தால் அறைந்தார் போல சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் கதவை திறந்து அவங்களை உள்ளே கூட்டி போய் உட்காந்து வைத்து ஒரு 10 நிமிஷம் பேசி தண்ணீர் பருகவான கொடுத்து விஷயம் என்னன்னு கேட்டு தெரியணும். 20 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சிட்டு வந்தேன். சரி வரணும்னு நான் மனசில் நினைத்தாலும் சங்கல்பம் வைத்தாலும் இது இல்லையேன்னா இறைவன் திருவருளாலே இது இப்படி நடக்கணும்னு செய்தான். இதைத்தான் ரொம்ப சுலபமாக நமக்கு இவ்வளவுதான் எம்பெருமான் நியமித்தான்ங்கிறதை பெரியவர்கள் கொண்டிருந்தார். அப்போ இதுவே நமக்கு ஏதோ அனுகிரகத்தினாலே வந்ததுன்னு ஒவ்வொரு சிறப்பையும் எண்ணிக்கொள்ளும் போது இன்னைக்கு நாம் படக்கூடிய பாடாய் மற்றவர்களிடம் இது இருக்கு, என்கிட்ட இல்லை இல்லை இல்லைன்னு ஏங்கி அந்த இல்லைங்கிற கோட்டிற்கு அளவே இல்லாமல் எவ்வளவு கிடைத்தாலும் இல்லைங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டு இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும்னு ஆசைப்பட்டு அதிலே போட்டியும் பொறாமையும் கொண்டு அது மனசுக்குள்ளே போய் நம்மையும் சஞ்சலப்படுத்தி இருப்பதை வைத்துக்கொண்டு நிம்மதி என்ற ஒன்றை அடைவதற்கு எளிமையான வழி இருந்தும் அதை அடையாதே நான் தவிக்கிறேனே. அப்போ அவன் செயலேன்னு நினைத்துட்டேன்னா எம்பெருமானிடம் என்னை ஒப்படைத்து விட்டேன், எனக்கான நல்லதை அவன் எப்படியும் செய்வான். இன்று இது கதின்னு அந்த அளவிலே அடியேனை வைத்தான் என்று சொல்வது தானே சரியாக இருக்கும். இதனாலே இதை செய்தான் செய்யலேங்கிறது சங்கல்பம் அவனுடையதுங்கிற ஸ்திரமான எண்ணம் வரும்போது அவன் செய்யக்கூடிய அற்புதங்களை நிச்சயம் உணரலாம், நிச்சயமாக உணரலாம். திருவாரூர் தலத்தை பூர்வீகமாக கொண்டு பிறந்த ஒருவர்
பரம ஏழையாக பிறந்தார். நான் சொல்லுவது இந்த ஒரு நூற்றாண்டு வரலாறு தான். அவரை பார்த்தவர்களே இன்னும் இருக்காங்க. அவருடைய பெயரன் பேர்த்திகள்லாம் அப்படி எனக்கு தனிப்பட்ட விதமாகவே தெரியும். அந்த மகனீயர் தான் ரொம்ப ரொம்ப சாமான்யமான ஒரு பொருளாதார பின்புலம், ரொம்ப சாமானியம். திருவாரூர் பெருமான் பேரிலே ஒரு காதல், அவரையே கதியாக பற்றியிருந்தார், அவரையே காதலோடு அணுகியிருந்தார், அவரை வணங்குவார், வழிபடுவார், இதுவே கதியாக இருந்தது. அவருக்கு திருமணமாகி அந்த வீட்டிலே இருந்த சொத்தினுடைய அளவு பல 100 ஏக்கர்களுக்கு போகும்படியாக அமைந்தது. அதையும் சேர்த்து பொறுப்போடு ஒருத்தர் பார்த்து கொள்ளணும்னு சொல்லி இவரை தேர்ந்தெடுத்தார்கள். திருமணமும் ஆனது. எங்கோ இருந்த வாழ்க்கையை ஒரு ராப்பொழுதிலே அப்படியே மாற்றி கொடுத்தார் பெருமான். மிகப்பெரிய அளவிலே ஜமீன்தாராய் போய் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே ஒரு ஊர் முழுக்க இவர்களுடையதுங்கிற அளவிற்கு உயர்ந்தார். பெரிய அளவிலே அச்சு சாலை எல்லாம் அமைத்து பல 100 புத்தகங்கள் எல்லாம் அச்சிட்டு, இன்னும் சொல்லணும்னா தியாகராஜ பெருமான் புரிந்தருடைய 365 திருவிளையாடல்கள் லீலை முதல்ல புத்தகமாக பதிப்பித்தவர் அந்த மகனியர் தான். அவர் தான் அதை பதிப்பித்தார். அத்தனை பெரிய சிறப்புகள், பெருமான் பேரில் அவ்வளவு காதல், இப்படியே போய்கொண்டே இருந்தது. சரி, சின்ன வயசுலே பரம ஏழையாக இருந்தவர் தியாகேச பெருமானை வழிபட்டார். அவர் பொன்னும் மெய்ப்பொருளும் தரக்கூடிய பெருமான் பொன்னை கொடுத்து விட்டார். இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டார் இல்லையா, போகமும் கொடுத்து விட்டார். மெய்ப்பொருளையும் கொடுக்கணுங்கிற காலம் வந்தபோது அங்கே வந்து சேர்த்த செல்வம், மனைவி மூலமாக வந்த சொத்தெல்லாம் அது பூராவத்துக்கும் இவர் அதிபதியாக முடியாதுன்னு வழக்கு தொடரப்பட்டு, எல்லாம் நமது இவ்வளவு பெரிய ராஜ்யம் இருக்குன்னு நினைத்து கொண்டிருந்தது ஒரு ராத்திரி பொழுதிலே மாறி போய் இதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு வெளியேற்றும்படியான ஒரு நிலைக்கு போனது. இப்போ உள்ளபடியே அந்த இடத்துல நாம் இருந்திருந்தோம்னா இது என்ன இப்படி ஒரு விளையாட்டு, இங்கேயே அடியனுக்கு தகுதியாக யாரையான காட்டி கொடுத்து கல்யாணம் பண்ணியிருந்தால் கட்டத்தோட ஜீவனத்தை முடிச்சிருக்கலாமே, இப்படி கொண்டு போய் வைத்து இப்படியெல்லாம் கொண்டாட்டங்கள் பண்ணி இவ்வளவு கொலுவிருக்க செய்து ஒரு ராத்திரி பொழுதிலே அந்த நாற்காலியை அசைத்து கீழே தள்ளிவிடுவதோ தகுமோன்னு பெருமானிடத்தை சண்டையிட்டு இருப்போம். இருப்பதற்கு இடமில்லாமல் ஆயிரங்கால் மண்டபத்தை இடமாக கொண்டு இருந்தார். தேவாசிரியன் திருக்காவணத்தை இடமாக கொண்டு அங்கேயே இரவு படுத்து உறங்கி பெருமான் பிரசாதத்தை உண்டு கமலாலயத்திலே குளித்துன்னு காலம் ஓடியது. இது சில காலம். அப்போதெல்லாம் இவருக்கு உபதேசங்கள் எல்லாம் பெறப்பெற்று, அஜவாமந்திர உபதேசம் எல்லாம் பெற்று அதையே உயிர்நாடியாக பற்றி இருந்து ஜபித்து 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 அடைந்த பேரு வழக்காடு மன்றத்தில் இவருக்கு சாதகமாக எல்லாம் முடிந்து இவர் மறுபடியும் அத்தனை சொத்துக்களும் பெறப்பெற்றார். அதன் பிறகு பல நூல்கள் எல்லாம் பதிப்பித்தார். பல்வேறு சிறப்புகள் இதெல்லாம் முடிந்தது. தியாகேச பெருமானுக்கு விடுபட்டு போயிருந்த முசுகுந்தார்ச்சனையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கு ஒரு திட்டத்தை வரையறை செய்து, இத்தனை அளவிலே இப்படியெல்லாம் செய்ய வேண்டியது, அதற்கான காரியக்கிரமத்தை எல்லாம் நயினார்களை தொடர்பு கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி விடுபட்டு போயிருந்த அந்த வைபவத்தை மீண்டும் தொடர்ந்து பெருமானுடைய அந்த முசுகுந்த சஹஸ்ரநாமன் நாமாவளி புஸ்தகத்தை அச்சிட்டு அவர்களுடைய பயன்பாட்டிற்காக கிரந்தலிபியிலும் தமிழிலுமாக அதையெல்லாம் அச்சிட்டு இதையெல்லாம் மீண்டும் ஏற்பாடு செய்து முதல் உபயதாரராக தானே அதற்கான தொகையையும் செலுத்தி பல நாள் விடுபட்டு போயிருந்த முசுகுந்தார்ச்சனையை மீண்டும் அவர் காணிக்கையாக செய்து எம்பெருமான் முன்பாக 3 மணி நேரம் நின்றிருந்த அந்த சஹஸ்ரநாம அர்ச்சனையை பரிபூர்ணமாக கண்டு தரிசித்து முடித்து தியாகேஸ்வருடைய பிரசாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு போய் அந்த பிரசாதங்களை மடியிலே வைத்துக்கொண்டு நாற்காலியிலே சாய்ந்தவருக்கு கைலாயப்பேற்றை பெருமான் அன்று இரவே கொடுத்தார். இங்கே தான் கைத்தட்டணும், இதுக்கு தான் கைத்தட்டணும். அன்று இரவு கைலாயப்பேற்றை எம்பெருமான் கொடுத்தார். ஒரு தனிநபர். இப்போ ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா உன் செயலேன்னு நினைத்து நாம் அனுபவிக்கிற சாமானிய கஷ்டத்துக்கெல்லாம் பெருமானை திட்டுறோமே, கால் கொஞ்சம் கல்லில் தடுக்கி விழுந்துட்டுன்னா திட்டுறோமே, உடனே பல்ல கடிச்சிக்கிறோமே, வண்டி எங்கேயானா போடாமல் நின்றுட்டுதுன்னா உடனே அத்தனை தெய்வத்தையும் சபிக்கிறோமே, அத்தனையும் திட்டுறோமே. இங்கே நினச்சி பாருங்கள், ஒரு தனிநபருடைய வாழ்க்கை. ஒரு கிராமமே அவருக்குன்னு இருந்து அத்தனை பெரிய ஜமீன்தாராக இருந்தவர் ஆயிரங்கால் மண்டபத்தை கதியாக பற்றி அங்கே ராத்திரி தூங்கி கமலாலயத்தில் குளிக்க வேண்டிய அளவுக்கு நிலை தள்ளப்பட்டது. பெரிய புண்ணிய காரியம் யாருக்கு வாய்க்கப்பெறும்? அத்தனை அடியார்கள் இருந்த ஆயிரங்கால் மண்டபத்தை தனக்கு இரவு வேளைக்கு பெருமான் உறங்க கொடுத்தான். சகல புண்ணியங்களையும் தரக்கூடிய கமலாலய தேவதீர்த்தத்திலே தான் தினமும் குளிக்கும்படியாக செய்தான். அதை தவமாக எடுத்துக்கொண்டார். தியாகராஜ பிரசாதமே தனக்கு உணவாக கிடைத்ததுன்னு மணப்பள்ளியிலே பெருமான் பிரசாதத்தை வாங்கி உண்டு 3 வேளையும் இதை சாப்பிட்டு கமலாலயத்திலே குளித்து தேவாசிரியன் திருக்காவணத்திலே படுத்துறங்குவதுன்னா தவ வாழ்க்கை இல்லையாது. அதையும் பெரிய பேற்றாக நினைத்தார். அதையும் அந்த அளவிலேயே கொண்டு பெருமான் அவர் ஒருவரை கொண்டு இத்தனை லீலைகளை நடத்தி உள்ளபடியே இந்த நூற்றாண்டில் நயினார்களை தாண்டி தியாகராஜ ரகசியம் பலதும் திரைகள் ஒவ்வொன்றாய் விலகி விலகி காட்டி கொடுத்தது இந்த மகனியருக்கு தான். இவருக்கு தான் பெருமான் காட்டி கொடுத்தான். அதையெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகம் போட்டார். அதுவுமே சில பிரதிகளோடு அதெல்லாம் முடிந்து போனது. ரகசியமாகவே இருக்கப்படுகிறது. ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதை பெருமான் ஆச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலே காட்டி கொடுக்கிறானே அன்றி மற்றில்லை. அப்படி ஒருவரை ஆட்டுவித்தான் எம்பெருமான். அவர்களுக்கே இந்த நிலைமை என்றால், சமயாச்சாரியர்களுக்கெல்லாம் இந்த நிலைமை என்றால், சந்தானாச்சாரியர்கள் எல்லாம் அனுபவித்த நிலைகள் கதிகள் என்றால், எம்மாத்திரத்திலே நாம் நிற்கிறோம். என்ன தவம் செய்தோம், எத்தனை பூஜை செய்தோம், எத்தனை பஞ்சாட்சரம் சொன்னோம், என்ன கணக்கு இருக்கு, என்ன தைரியத்தினாலே பெருமான் முன்பே போய் நின்று 2 விளக்கு உனக்கு ஏற்றினேனே 10 சுத்து உன்னை சுத்தினேனேன்னா, இந்த 2 விளக்கிற்கும் 10 சுத்துக்குமா எம்பெருமான் நமக்கும் இந்த அற்புதத்தெல்லாம் நடத்தணும்னு நாம் நினைக்கிறது. நம்ம யாரான இப்படி கேட்டுக்கிட்டா நாம் செய்வோமா?
நம்ம தகுதிக்கு ஏதான பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு உபகாரம் பண்ணலான்னு நினைக்கிறான். இங்கே இருக்கக்கூடியவர் எத்தனை பெரியவர், எவ்வளவு ஜீவராசிகளுக்கு ஒரு ஒரு க்ஷணம் பொழுதும் சங்கல்பம் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மண்டபத்தில் இந்த தூணுக்கடியில் ஒரு எறும்பு நகர்ந்து போச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு நம்ம கையிலேருந்து சிந்துற ஒரு பருக்கையே என்றோ பெருமான் நியமித்து வச்சிருக்க. இன்னைக்கு பிரசாத விநியோகத்தில் ஒரு கல்கண்டை சிந்தித்துனா அது அந்த எறும்புக்குன்னு சங்கல்பித்து வச்சிருக்கிறார். அதனால இன்னைக்கு அந்த எறும்பு இங்கே இருக்கு, நாம விலகி போனதுக்கப்புறம் விளக்கெல்லாம் அணைச்சா அது போய் அதை எடுத்துக்கொள்ளும், அதுக்குன்னு பெருமான் அதை நியமித்து வைத்தான். இத்தனை பெரிய சங்கல்ப அதிசயத்தை இருந்த இடத்திலிருந்து செய்கிறான்னால் எத்தனை பெரிய விஷயம் இது. இப்போ என்னால் ஆனதுன்னு எதை நான் சொல்லிக்கொள்ள முடியும்? எதை நான் சொல்லிக்கொள்ள முடியும்? அப்போ நடக்கக்கூடிய எந்த காரியத்திற்குமே நான் ஏன் கோபப்படணும், நான் ஏன் சந்தோஷப்படும்? நல்லா நினைத்துக் கொள்ளுங்கள், கோபப்படுவதும் துக்கப்படுவது மட்டும் இல்லை, சந்தோஷப்படுவதற்கும் நியாயத்துக்கு உரிமை இல்லை. நமக்கு சாதகமாக ஒன்று நடந்துட்டுன்னா உடனே அதற்கு நான் சந்தோஷப்பட்டேன், நான் முயற்சி பண்ணினேன், கொடுத்துட்டான், முயற்சினால் நடந்தது. தன்முனை சிக்கும் தற்போதத்திற்கு இடமே இல்லை சமயத்தில், நிச்சயமாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் திருவினை முயற்சியை ஆக்குவிக்கும்னு சொல்லுவேன். திருவினைங்கிறது எம்பெருமானுடைய அவன் கூட்டு வைக்கிற வினை. முயற்சின்னு உன்னை நான் மேற்கொண்டால் அதையும் அவன் சங்கல்பம் தான் ஏற்படுத்தி வைக்கும். அதனால் தான் இது நடந்தது. முயற்சி திருவினை ஆக்குங்கிறத திருவினை வேண்டுமானால் முயற்சியை கூட்டு வைக்கலாம். அதை செய்தேன் என்று ஒரு ஒரு விஷயத்திற்காக நான் எத்தனித்தேன்கிறதையும் கூட திருவருளாலே பெருமான் கூட்டு வைப்பது தானே அன்றி மற்றில்லை. இப்போ என்னை நான் அங்கே ஒப்படைத்து விடலாமா? உங்களுக்கு அந்த தைரியம் இருந்தால் சர்வ நிச்சயமாக செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். இந்த ஒரு யானைக்கு அன்றைக்கு இருந்தது இல்லையா, இத்தனை உறவுகளையும் நம்பினேன், அத்தனையும் என்னை கைவிட்டது. இந்த என் மனைவிக்காக தாமரை பூ பறிக்கத்தான் வந்தேன் தடாகத்திலே. ஒரு காலை இட்டு தாமரை பறிக்கலாம்னு வந்த கஜேந்திரனை முதலை கவ்விக்கொண்ட போது கதறி கதறி அழுது தீர்த்ததாம். ஒரு மனைவியும் வரல, ஒரு யானையும் வரல. பிள்ளைகளை கூப்பிடலாம்னா எல்லாம் வந்து பார்த்தாங்க, சுற்றி முற்றி பார்த்தாங்க. முதலையினுடைய பிடி ரொம்ப கோரமாக இருக்குது, நாம் போக முடியாது, சரி அப்பா கதை முடிஞ்சது பரவாயில்லன்னு போயிட்டாங்க. சுற்றத்தார், உறவினர், நண்பர் யாரும் வரலை. அதுக்கு என்ன தெளிவு இருந்தது? சாஸ்திரம் வாசித்ததா? அதுக்கு பரபிரமம்னா என்னன்னு தெரியுமா? பரம்பொருள் யாருன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இந்த உலகத்தை எல்லாம் ஆக்கிவித்து எல்லாவற்றையும் ஆட்டுவிப்பவன் யாரோ, எல்லாத்திற்கும் மூலகாரணன் யாரோ அவன் என்னை காக்கட்டும்னு அது கதறித்தில்லை. அதுதான் அந்த ஸ்திரம், அந்த தெளிவு அந்த நிலையில் அதுக்கு வந்தது. மூலபுருஷன் யாரோ, மூல காரணன் யாரோ அவன் என்னை காக்கட்டும்னு இருந்த இடத்திலிருந்து அவனுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறேன்னு கிடைத்த தாமரையை அள்ளி வீச மூல காரணனாய் மூல புருஷனாய் விளங்கக்கூடிய எம்பெருமான் காக்கும் பணியை கொடுத்திருந்த திருமால் மனதினுள்ளே தோன்றி, அங்கே என் குழந்தை ஒன்று கதறிக்கொண்டிருக்கிறது, விரைந்து சென்றதை காப்பாற்றுன்னு நியமிக்க சக்கராயுதத்தோடு திருமால் சிவபெருமானுடைய கட்டளையை ஏற்று வெகுந்து ஓடினான், விரைந்து ஓடினான். மனைவிமார்களை கூட்டிக் கொள்ளவில்லை, பாதுகை தரிக்கவில்லை, கருடனுக்கு சொல்லலை, ஓடின வேகத்தில் பறந்து போய் கருடன் சுமந்து கொண்டான்னா. ஏன்னா ஆக்ஞை வந்தது சிவபெருமானிடத்தே இருந்து, மகாதேவனிடத்தே இருந்து வந்த ஆக்ஞை எது, உடனடியாக செயல்படுத்தினான். அந்த முதலைக்கும் அந்த சக்கராயுத சம்பந்தத்தால் ஒரு சாப விமோசனம் ஏற்பட வேண்டி இருந்தது. இத்தனை சங்கல்பத்தை எம்பெருமான் கைலாயத்திலிருந்து கொண்டான். இந்த விஷயத்தை, இந்த விளையாட்டை நினைத்து 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 பார்த்து கொண்டே போனால் எத்தனை பெரிய ஒரு வலையை பின்னி வித்து அதிலெல்லாம் நம்மையும் நிறுத்தியவன் நாட்டு வைக்கிறான் என்று நினைக்கும் போது, ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேதே சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளே உணரின், நினதருளாலே உணரின், உன்னருளாலே அதையும் நான் உணர்ந்து. இந்த எண்ணம் தலையெடுக்க வேண்டும் என்றால் ஒரு அளவிலே இந்த மூன்றும் அவன் செயல்கிற தெளிவு பிறந்து விட்டால் நியாயத்துக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளிருந்து தள்ளி பார்க்க ஆரம்பிச்சுடும். அது ஒரு துக்கமே ஆனாலும் கூட, எனக்கு விரும்பாத அளவிலே நடந்தாலும் கூட பெருமான் திருவருளால் தானே நடந்தது, பெருமான் சங்கல்பம் அந்த பட்சத்துக்கு தானே இருந்ததுன்னு அதையும் ஏற்றுக்கொண்டு நகர்வேன். சரி, என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிப்பதற்காக அழுகிறேன் வச்சுப்போமே, மணி நேரங்கள் அழலாமா, ஒரு 4 நாள் அழலாமா, அப்புறம் பசிக்க ஆரம்பிக்கும் இல்லை, அழுகையை முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சு சரி ஆனது ஆச்சு. இந்த பக்குவம் 4 நாள் அழுகையை சேமித்து கொடுக்கும். அப்போது மனம் படுற பாட்டை இந்த பக்குவம் சேகரித்து கொடுத்துரும். அந்த கஷ்டம் நமக்கு வேண்டாமே, எம்பெருமான் செய்வித்தான், நான் ஏன் கஷ்டப்படணும், என் பங்கு இல்லையே, இது அவன் தானே கூட்டுவித்தான், அவன் ஆக்குவித்தது, சரி ஆச்சு. மகிழ்ச்சியும் அந்த அளவிலேயே மகிழ்ந்து குதித்து கொண்டாடி நான் பண்ணினேன்கிறதுக்கு இடமே இல்லாதபடிக்கு பெருமானுடைய திருவருளால் நடந்தது. அங்கேயும் குதித்தாலும் கொண்டாடினாலும் பெருமான் திருவருளை கொண்டாடி அவன் கோயில் வாசலே கதியாகி அவன் முன்பாக ஆடிப்பாடி மகிழ்ந்து அவனிடத்தே குறைகளை சொல்லின் உறவு முழுக்க அவனிடத்தே கொண்டு விண்ணப்பத்தை திருவடிகளிலே வைத்துக் கொண்டே இருந்தால் ஒரு நிலையிலே விண்ணப்பம் கூட வைக்க வேண்டியது இல்லை, எல்லாம் தான் இருந்த இடத்திலிருந்து எனக்கான நன்மையை அவன் கூட்டுவிப்பான். அவனையே நம்பி வந்து விட்டேன். இது இந்த இடத்திலே திருவருள். அதனால்தான் திருவருளே சேரும் வண்ணம்னு பாடினார்லே, சிறுமை நெறி சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னு சொன்னார்லே. அந்த இடத்துல சிறுநெறியில் சேரலை, பெருநெறியே சேரும் வண்ணம்னு சொல்லியிருக்கணும். நியாயத்துக்கு நயம் அப்படித்தானே, சிறுநெறியிலே சேர்ப்பிக்கலைன்னா பெருநெறியிலே சேர்ந்ததாக சொல்லணும். நான் சுவாமிகள் என்ன பாடினார், திருவருளே சேரும் வண்ணம். பெருநெறிங்கிறது திருவருளை சேர்ந்திருப்பது தான்.
அவன் திருவருளாலே இதெல்லாம் நடந்ததுன்னு நினைத்து கொண்டு இருப்பதே பெருநெறின்னு காட்டி கொடுத்தார். அதனாலே திருவருளிலே இதனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னு அதிலே கொண்டு போய் சேர்த்தான் என்பரும். அதை உணரின், திருவருளாலே உணரின், என் செயலே காண்கிலேனே, அந்த இடத்தில் என் செயல் அல்ல இது என்ற தெளிவு பெறப்பெற்றேன். என் செயலாக இதை நான் கொள்ளவில்லை, அதனால் நடப்பவை யாவும் நமசிவாயத்தின் செயல் என்ற தெளிவினாலே நான் உணர்ந்தேன். பரஞானத்தால் பரத்தை தரிசித்ததோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார் என்றார். பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர், பெருமான் தன்னருளாலே வழங்கிய சிவஞானத்தால், அவன்தான் அந்த தெளிவையும் தரணும். தன்னருளால் பெருமான் தந்த அந்த சிவஞானத்தால் எல்லாவற்றிலும் சிவபெருமான் இருக்கிறான் என்பதை பார்த்து பழகிய ஒருவன் எல்லாவற்றிலும் அவனையே பார்த்திருப்பார். அது ஆக்குவித்த பொருளை பார்க்க மாட்டார், பதார்த்தத்தை பார்க்க மாட்டார். இது எதனால் ஆனது, ரத்தமும் சதையும் மஜ்ஜையும் மாமிசத்தால் ஆன உடம்பு இதுன்னு பார்க்காமல் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆன்மா, அதனுள்ளே இருக்கும் சிவத்தை பார்த்தேன். எதிரே இருப்பவருக்குள்ளே சிவபெருமான் இருக்கார்னு பார்க்க துணிந்து விட்டால் அவருக்கு ஒரு தீங்கை நாம் நினைக்க முடியுமா? அவரை பார்த்து ஒரு தீய சொல் நாம் சொல்ல முடியுமா? அவரை பற்றி நம்ம ஒரு தீய விஷயத்தை நாம் நினைக்க முடியுமா? செயல் செய்ய முடியுமா? இல்லையே. அவரிடத்தை கோபம் கொள்ள முடியாதே. அவருடைய நன்மையை என்றோ சிந்தித்திருப்போம். அருளாளர்கள் அந்த நிலையை அடைந்தார்கள். தடுத்தாட்கொண்ட போது அந்த நிலையை அடைந்தார்கள். அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தவநெறி வேண்டி துறையூரிலே பாடுகிறார். பெருமானிடத்தை வேண்டுகிறார். வேண்டிக் கொண்டேன் தவநெறியே, வேண்டிக் கொண்டேன் தவநெறியேன்னு பாடுறார். அந்த பாடல்லே பல்வேறு இயற்கை வர்ணனைகள் எல்லாம் செய்து கொடுத்துருப்பார். தவநெறியை வேண்டி இருக்கிற ஒருத்தருக்கு அந்த ஊரினுடைய குளம், ஆறு, இயற்கை நெறி இதெல்லாம் வேண்டுமான்னு ஒருவர் உள்ளபடியே சந்தேகமாகவே கேட்டார். என்ன கூடிய பக்குவம்னா அது அத்தனையிலும் அவர் சிவத்தை பார்த்தார். திருவான்மையூரின் வீதிகளிலே தேர் ஓடக்கூடிய அளவிற்கு அகண்ட வீதிகள்னா, சுவாமிகள் திருவான்மையூர் பெருமானை பாட வந்தவருக்கு இந்த ஊரையும் அதில் இருக்கும் தெருவையும் அதன் விஸ்தீரணத்தையும் பாட வேண்டிய அவசியம் என்ன? இந்த அழகை பாடுவதற்காக அவருடைய காரியம்னா அந்த தெருவிலும் அதன் விஸ்தீரணத்திலும் அதிலே ஓடும் தேரின் நயத்திலும் பெருமானை பார்த்தார்கள். திருவருளாலன்றோ இத்தனை சிவச்செல்வம் இங்கே சேர்ந்ததுன்னு பார்த்தார்கள். இந்த கடலிலிருந்து ஒதுங்கக்கூடிய அந்த சிப்பியெல்லாம் பாடணும்னு என்ன அவசியம்னா அதெல்லாம் திருவருளால் விளைத்ததுன்னு பாடினார்கள். அதனாலே இதையெல்லாம் பாடினார்கள். ஒவ்வொரு ஊரையும் அவர்கள் பாடிய போது திருவருளால் இந்த தலம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதே என்று பாடினார்கள். இது அத்தனையும் திருவருள் என்று நினைத்த மாத்திரத்தில் அத்தனை உலகமும் நன்மை பெற வேண்டும் என்று வேண்டணும்னா திருவருளாலே இதெல்லாம் ஆனதுன்னு நினைத்த மாத்திரத்தால் அத்தனை பேருக்குள்ளேயும் பெருமான் இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்களாங்கிறது இரண்டாம் பட்சம். அதை பற்றி நான் நினைக்க வேண்டியதில்லை. அடியன் உணர்ந்திருக்கேன்ற பட்சத்தில் அவர்களை பெருமானாக நான் பார்த்தேன். அப்போ அந்த இடத்திலே அவர்களை அன்பினாலே கொண்டு இந்த பக்குவ நிலை கூடி 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 ஒரு நிலையில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். உள்ளபடியே சாமானியர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த பக்குவ நிலை பெறுவது அவ்வளவு எளிதல்ல. இதை பெற்றுவிட்டால் மற்றைய காரிய காரணங்கள், நிர்வாகங்கள், இது மாதிரி விஷயத்திலே நம்மால் சேரக்கூட முடியாது. அதனால்தான் ஆதீனங்களில் இந்த பக்குவ நிலை அடைந்த குருமகா சன்னிதானங்கள், சிவபூஜை, உபதேசம் அந்த அளவிலே இருக்க ஆதீனத்தின் நிர்வாகத்தை எல்லாம் திருக்கூட்டத்தடியார்களாக சொல்லக்கூடிய தம்பிரான்மார்கள் பார்த்துக்கொள்வார். இவர்களுக்கு காசும் பணமும் லாபமும் நஷ்டம் சிந்திக்கவே முடியாது. அந்த ஆசனத்திலே அமர்ந்து கொண்டு அவர்கள் சிவத்தை இவர் அப்படித்தானே கூடியிருந்தார். இவர் அந்த நிலையில் இருந்ததுனால தான் இதெல்லாம் பாடல்களாக வெளிப்பட்டது. அதனாலே நிர்வாகம் முதலியவற்றை எல்லாம் ஏனையோர்கள் தான் பார்த்து கொள்வார். இவர்கள் சிவனருளை சிந்தித்து கொண்டு வந்த உயிர்களுக்கு அதனதன் தகுதிக்கு ஏற்றாற்போல், பக்குவத்திற்கு ஏற்றாற்போல் உபதேசம் செய்வது. ஒரு சிலரை சிவபூஜை எடுத்துக்கோன்னு சொல்லலாம், சிலர் தினந்தோறும் சிவாலய தரிசனம் பண்ணுன்னு சொல்லலாம், சிலர் எப்பா பதிகங்கள்லாம் தினந்தோறும் தவறாமல் ஓதிவான்னு சொல்லலாம். அவரவர்களுக்கு எது பக்குவமோ என்ன தகுதியோ அந்த அளவிலே சொல்லுவார். இன்னும் அந்த நிலைக்கு வராதவர்களுக்கு உடனே சிவபூஜை எடுத்துக்கோன்னு சொன்ன முடியுமா? ஆகாது. அதில் பதிகங்கள்லாம் பாராயணம் பண்ணு, அதை சரியாக சந்தை சொல்லி அதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டு வா, அதில் பாடப்பட்டிருக்க தலங்களுக்கு யாத்திரை செய், அங்கே போய் சுவாமியை தரிசனம் பண்ணி வா. இப்படி படிப்படியாக அவர்களை முன்னேற்றி சிவபூஜை தகுதி வரும்போது எடுத்து கொடுப்பார்கள். இந்த செயலைத்தான் அவர்கள் செய்வார்கள். அப்போது நிர்வாகம் மற்றைய பொறுப்புகளை எல்லாம் பார்த்துக் கொள்வதற்கு அடுத்த நிலையிலே இருந்தார்கள். ஆக இந்த நிலை கூடிட்டுதுன்னா அதெல்லாம் விட்டு போயிடும். அதனால தான் எம்பெருமானுக்கு தெரியும் நமக்கு எவ்வளவு காலத்திற்கு எது தேவையோ அந்த காலத்திற்கு அதை வைத்திருக்கிறான். இந்த தெளிவு வந்துட்டுது அப்படின்னா உரிமைக்காக போராடுறேன், என்னுடைய வேலைக்காக நான் அது எதுவுமே செய்ய முடியாது. அப்போ என்னை மற்றவர்கள்லாம் ஏய்த்து பிழைக்கிறார்கள் தெரிந்தாலும் ஒன்றும் செய்யாமல் நான் பேசாமல் இருந்து விடுவேன். அது என்ன அளவில் நன்மை பயக்கலாம். என்னை நாடி ஒரு குடும்பம் இருந்தால் அவர்களுக்கு இதெல்லாம் சரிப்படாது. அப்போ அந்த பக்குவம் வருவதற்கான நிலையை கூட்டுவித்து அதற்கான ஒரு சூழ்நிலையையும் எம்பெருமான் ஏற்படுத்தி தருவார். ஆனால் முயன்று கொண்டு பெருமான் திருவடிகளிலே அதை விண்ணப்பமாக வைக்கலாம். இந்த நிலைக்கடியேனை உயர்த்து, எண்ணம், சொல், செயல் எல்லாம் நின் செயலாக, நின் சொல்லாக, நீ சிந்தித்தபடியே என்ற அளவிலே அடியேனை நிறுத்துன்னு
வேண்டிக் கொள்வது அடியார்கள் செய்யக்கூடியது. ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்திருந்தாலும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிலேனே என்ற அந்த 45வது பாடல். அடுத்த பாடல், மாயை மலமெங்கே மறைந்ததோ, மாயைதனில் ஆயசகம் எங்கே அழிந்ததோ, காயமதில் தங்கும் புருடனெங்கோ, சச்சிதானந்த வெள்ளம் எங்கும் மிக கோத்ததே என்பது 46வது பாடல். இதுவரையிலும் நிஷ்டை கூடியவர்களுக்கு அடையக்கூடிய அந்த பக்குவ நிலையை பாடி வந்தார். அடுத்து வேறொரு பகுதியாகவே 46க்கு மேலே விரிகிறது. அதற்கான தலைப்பினுடைய விசாரத்தையும் இந்த 46வது பாடலினுடைய பொருளுரையும் அடுத்த மாத நிகழ்விலே திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க நாம் சிந்திப்போம். வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படியாக கூறிக்கொண்டு நிறைய செய்கிறேன். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தை. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். ரசிச்சு